அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டோம் இல்லைங்களா? அதில் நண்பர் ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. என்ன டவுட் கேட்டிங்கன்னா, தேய்பிறை சந்திரனுக்கு ஒளி இருக்குமா அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. அது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒளி எப்பப்பெல்லாம் இருக்கும், எப்பப்பெல்லாம் இல்லை இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அவர் கேட்டிருக்கிறாரு. சரி, இருந்தாலும் அவருக்கு ஒரு சில வார்த்தைகளில் அது என்னன்றதை நம்ம சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம என்னன்றது பார்ப்போம். ஓகேங்களா? சரி. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அதாவது ஒளி இப்போ சூரியன் எங்கே இருக்காருன்னு வைங்க. சூரியன் எங்கேயோ இடத்துல எங்கே இருக்காரு? இங்கே தான் இருக்காரு சூரியன். ஓகே, இங்கே இருக்கிறாரு அப்படின்றப்ப இப்போ சந்திரன் இங்கே இருக்காருன்னு வைங்களேன். அப்போ சூரியன் சந்திரன் இப்போ நேருக்கு நேரம். இப்போ இது பௌர்ணமி. அப்போ சூரியன்லேருந்து வர 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 பார்த்தீங்கன்னாக்கா என்னது? வளர்பிறை. அப்போ ஒவ்வொரு திதியாக இது வர வர பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பஞ்சமி திதி தாண்டிடுச்சுனாக்கா, பஞ்சமினா என்னது? அஞ்சாவது நாள் தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா, சந்திரன் 5வது நாள் தாண்டிடுச்சுன்னா ஒளி ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படியே போக போக இது பார்த்தீங்கன்னா பஞ்சமி முடிஞ்சு, சஷ்டி முடிஞ்சு, அடுத்து சப்தமி முடிஞ்சு, அடுத்தது அஷ்டமி, நவமி, அடுத்து தசமி. ஓகேங்களா? அப்படியே அப்படியே வர வர உங்களுக்கு தசமி முடிஞ்சு ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, அடுத்தது தான் பௌர்ணமி. அந்த பௌர்ணமி டைமில் சந்திரன் இங்கே இருப்பார். ஓகேங்களா? இங்கே இருக்கிறப்ப ஃபுல்லாக இங்கேருந்து இந்த பஞ்சமி தாண்டி அப்படியே ஒளி வருது. ஒளி பௌர்ணமி ஆகிடுது. பௌர்ணமி ஆனவுடனே அடுத்தது என்ன ஆகுது? அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, தேஞ்சிக்கிட்டே வருது. பௌர்ணமி முடிஞ்சு பௌர்ணமி இது வளர்பிறை திதி. இங்கே சந்திரன்லேருந்து தேய்பிறை திதி. அப்போ தேய்பிறை திதின்றது என்னது? பிரதமை, முதல் நாள். தேய்பிறையில் முதல் நாள் பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அடுத்தது அஷ்டமி, நவமி, தசமி, அடுத்தது ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, அடுத்தது என்ன வருதுங்க? அமாவாசை. ஓகேங்களா? அப்போ எந்த திதி வரைக்கும் ஒளி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு நவமி மேக்சிமம் மேக்சிமம் நவமி வரைக்கும் ஒளி இருக்கும். மேக்சிமம் தசமி வரைக்கும் இருக்கும். மேக்சிமம் தசமி வரைக்கும் இருக்கும். தசமி மேலே போச்சுனாக்கா உங்களுக்கு தசமின்றது என்னது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் சந்திரன் இருக்குன்னு வைங்க. சூரியன் இங்கே இருக்குது, இங்கே சந்திரன் இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போய் கரெக்டாக இது வரைக்கும். அப்போ 2.25 நாள் இல்லைங்களா? ஒரு வீட்டில் சந்திரன் எவ்வளோ நாள் இருப்பார்? 2.25 நாள் இருப்பார். ஓகேங்களா? 2.25 நாள்ன்றப்ப இங்கே சூரியன் ஒரு 15 டிகிரியில் இருக்குன்னு வைங்க. சூரியன் ஒரு 15 டிகிரியில் இருக்குனாக்கா அப்போ இங்கே அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒளி இருக்கும். இது வரைக்கும்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் ஒளி இருக்கும். இந்த ஒளி இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். கம்மியாகிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒளி இருக்கும். அதுக்கப்புறம் அமாவாசையை நோக்கி போயிட்டுருக்குது. ஓகேங்களா? நவமி திதி வரைக்கும் ஒளி இருக்கும். மேக்சிமம் தசமின்னு வச்சுக்கோங்க, ரவுண்டாக வச்சுங்க, தசமி. அதுக்கப்புறம் ஏகாதசி,
துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, அடுத்தது அமாவாசை. பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அமாவாசைக்கு மட்டும்னா அறிகுறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நவமி வரைக்கும் ஒளி இருக்கும். தசமிலேருந்தே கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். தசமி வரைக்கும் வச்சிங்களேன். அடுத்தது ஏகாதசிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அவன் அமாவாசை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. அப்போ நல்லாவே இருட்டாக ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா இருட்டாக ஆகிட்டு கரெக்டாக 15வது நாள் என்னது? அமாவாசை. ஓகேங்களா? அப்போ 15 நாள் வந்து வளர்பிறை, 15 அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேய்பிறை. அப்போ 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை. அவ்வளோதான். அப்போ வந்து ஒளி இப்போ எப்படி இருக்குதா இல்லையான்றது புரிஞ்சுக்கிட்டிங்களா? என்னது? தேய்பிறை. தேய்பிறையில் வந்து ஒளி எந்த திதி வரைக்கும் இருக்குது? ஓகேங்களா? அதே மாதிரி வளர்பிறையில் எந்த திதிக்கு மேலே ஒளி நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத சிம்பிளாக நான் ஏற்கனவே சொன்னது தான். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்றதுனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது உங்கள் ஜாதகத்திலேயே நேற்று தசையை பற்றி சொன்னேன்னா என்னென்னு தெரியல. தசையை பற்றி சொன்னேன்னா என்னென்னு தெரியல. ஓகேங்களா? அவருக்கு வந்து சனி தசா குரு பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து நவம்பரோட முடியுது. ஓகேங்களா? நவம்பரோட 24 முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் தசை. அவர் கேட்ட கேள்வி, எனக்கு ஜோதிடம் தெரியுது ஆனால் சொல்கிறதுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் இருக்குது. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி இங்கே போயிருக்கிறாரு. ஆனால் அடுத்தது புதன் தசை நடக்குது. புதன் எங்கே இருக்கிறாரு? திரிகோணத்தில் இருக்கிறாரு. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சனி பார்வையும் இருக்குது. ஆனால் சனி பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி வந்து வக்ரமாக இருக்கார். பாருங்க, 1 2 3 4 5 இங்கேருந்தே வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. 5 6 7. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேருக்கு நேராக வக்ரம். அப்போ வந்து ஒரு ஸ்டார் போட்டுங்க. இந்த ஸ்டார் இங்கே போடணும், அங்கே இடம் இல்லாதனால இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ சனி வக்ரமே. அப்போ சனி பார்வை இங்கே வந்து இயல்புக்கு மாறா தன்மையாக இருக்குது. ஓகேங்களா? இயல்புக்கு மாறா தன்மையாக இருக்குது. இருந்தாலும் சூரியனுக்கும் சனிக்கும் பார்த்திங்கன்னா ஆகாது. இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறனால அப்போ இயல்புக்கு மாறா தன்மையாக இருக்கிறனால கண்டிப்பாக இவருக்கு திரிகோணத்தில் புதன் இருக்கிறனால புதன் திசையில் கண்டிப்பாக இவருக்கு ஜோதிடத்தில் ஒரு நல்ல ஒரு இது பண்ணுவார். புதன் திசையில் இவருக்கு ஒரு வெறி இருக்குது. ஜோசியத்தில் வந்து ஒரு வெறி இருக்குது. அது புதன் தசையில் சூப்பராக போகும். ஓகேங்களா? இப்போவே அவருக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து இந்த லாஸ்ட் புக்தியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து லாஸ்ட் புக்தியில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவருக்கு. அதனால் புதன் தசை சுய புக்தியிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு இன்னும் வேகமாக போக ஆரம்பிச்சிடுவார். ஒரு ஸ்டேஜில் வந்து இவரே வந்து பலன் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஓகேங்களா? சரி, அது ஒவ்வொரு புக்தியும் மாறுறப்ப அது எந்த புக்தின்றது இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நம்ம பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லிடலாம் எப்போ வந்து அவருக்கு வந்து சக்ஸஸ் ஆவார் பலன் சொல்கிறதுக்கு. இப்போ ஜோதிடம் தெரியுது, பலன்லாம் எடுக்கிறாரு, ஆனால் சொல்கிறதுக்கு இது வரமாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால் சொல்கிறதுக்கு அப்படின்றப்ப தனம், குடும்பம், வாக்குன்றது என்னது? பேச்சு. அப்போ எந்த லக்னம்? இந்த லக்னம். அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் உட்காந்துருக்காரு. அப்போ 3ல் சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் வந்து என்னவாயிருக்காரு? இந்த இடத்துல இருந்தார் சுக்கிரன். ஓகேங்களா? 6ஆம் வீட்டில் மறைவு அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு குருவோட மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காரு. சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப குறைந்த அளவு சுபத்துவத்தில் வந்து சந்திரன் அதியோகமாக கிடையாது. சந்திர அதியோகம் கிடையாது. ஆனாலும் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரத்தில் இருக்கிறனால, அது இல்லாமல் வளர்பிறையில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகுது? இவர் சந்திரன் வந்து இங்கே பார்க்குறாரு. அது டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இங்கே பார்க்குறாரு. அடுத்தது இங்கே அப்போ ரொம்ப குறைந்த அளவு சுபத்துவம். அதாவது சந்திரனோட பார்வை இல்லைன்னாலும் குறைந்த அளவு சுபத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து இருக்கிறாரு. செவ்வாய் பகை வீட்டில் தான் இருக்காரு. இருந்தாலும் சுக்கிரன் வீட்டில் இருக்காரு. அப்போ சுபத்துவமாக இருக்கிறாரு. ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து மறைவு இங்கே இல்லை. ஓகேங்களா? சுக்கிரன் பகை வீட்டில் தான் இருக்காரு. பட் இருந்தாலுமே வந்து குறைந்த அளவு சுபத்துவத்தை இருக்கிறனால தான் அவருக்கு இந்த போலீஸ் வேலை இது கிடச்சிச்சு. அதனால் அவர் இருக்கிறாரு. ஓகேங்களா? அதனால் வந்து கண்டிப்பாக புதன் தசையில் அவருக்கு ஜோதிடம் நல்லா பிடிபட்டு பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிப்பார். ஓகேங்களா? அதனால் வந்து நேற்று இந்த தசையை வந்து நான் எழுதுனேன்னா என்னன்னு தெரியல. ஓகேங்களா? அதனால் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதனால் இது இப்போ நான் எழுதி புதன் தசையில் அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வரும். ஆனால் இந்த சனி வக்ரமாக இருக்கிறனால இயல்புக்கு மாறா தன்மையாக வந்து
பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இயல்புக்கு மாறுது. ஏன்னா சனி வக்ரம் ஆயிட்டார். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அதிவக்கரத்தில் இருக்கிறாரு. 6, 7 இது அதிவக்கரம். இங்கே வந்து வக்ர ஸ்டார்ட் ஆகுது 6, 7, 8 இது வரைக்கும் 9வது இதில் பார்த்தீங்கன்னா அப்போ சனி பார்வை கூட பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிக்காது. லக்னத்தை வந்து சனி பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7 இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 8, 9, 10 சந்திரனை பார்க்குறாரு. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே சனி வக்ரம் ஆகலனாக்கா இவருக்கு ஜோசியம் வர்றது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அதனால் வந்து இதுதான் விஷயம். அதனால் இவருக்கு கண்டிப்பாக ஜோதிடம் வரும், பலன் சொல்கிறதுக்கு வரும். அதே மாதிரி நேற்று ஒரு ஜாதகம் போட்டேன், அதை பாருங்கள், போடுறேன் பாருங்கள். சரி, அடுத்த ஒரு சில இதை நம்ம பார்ப்போம். என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலையில் இருந்தார், புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலையில் இருந்தார். அது எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வந்து எப்பயுமே கவர்மெண்ட் வேலை அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், கவர்மெண்ட் வேலைனாக்கா சிம்மம் சிம்மாதிபதி வலுத்து, ஓகேங்களா? சிம்மம் சிம்மாதிபதி வலுத்து அந்த சிம்மத்தை வந்து குரு சுக்கிர பார்வையில் இருக்கணும், குரு சுக்கிர தொடர்பில் இருக்கணும். அப்படி இருந்தாக்க அந்த தசை வந்தாக்க அவருக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்மாதிபதி பார்த்திங்கனாக்கா குரு வீட்டில் இருக்கிறாரு. யார்? புதனோட அதிநண்பர் வீடு இது. அதிநண்பர் கூட இருக்கிறாரு. சூரியனுக்கு அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாரு, சூரியனோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு, கூட கேது இருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது சுக்கிரன் வந்து சிம்மத்தை பார்க்குது. இது வந்து கவர்மெண்ட்டு வேலைக்கு உண்டான அமைப்பு. அது வந்து அவருக்கு கரெக்டாக நடந்துச்சு. அதே மாதிரி செவ்வாய் இப்போ நேற்று நான் சொன்னேன் பாருங்கள், ஹார்ட் ஆப்ரேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இங்கே பார்க்குறாரு, எங்கே ராகுவை பார்க்குறாரு. அடுத்து சனி வந்து இங்கே பார்க்குறாரு. டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சனி வந்து இங்கே பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப சனி வந்து என்ன ஆகிட்டாருன்னு கேட்டிங்கனாக்கா உச்சமாகி ஒரு சூரியன் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, ஓகேங்களா? அப்போ 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வக்ரமாயிருக்காரு. சனி வந்து வக்ரமாயிருக்காரு. சனி 27 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகேங்களா? சனி வந்து இது வக்ரமாயிருக்காரு. வக்ரம் ஆகாமல் இருந்திருந்தா இவர் வந்து இன்னும் நல்லா ஹை லெவலில் போயிருப்பார். ஓகேங்களா? அவர் ஒரு இதில் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தார். வருமானம் கடைசி வரைக்கும் வரல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனி வக்ரமானது, உச்சமாய் வக்ரமானது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது எத்தனாம் வீடு? 10ஆம் வீடு. 8, 9, 10 10ஆம் வீடு. 10ஆம் வீடுன்றது என்னது? தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். ஓகேங்களா? அப்போ அந்த வீட்டில் சனி, அந்த தொழிலுக்கு காரகனும் பார்த்திங்கன்னா சனி தான். அவர் என்ன ஆகிட்டார்? உச்சமாயி வக்ரமானால பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பலம் குறைஞ்சாச்சு சனியோட இது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் போய் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ப்ரொமோஷன் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டையர்ட் ஆகிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது, எல்லாருமே எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹை லெவலில் ஒரு போஸ்ட்டு எக்ஸாமில் எழுதி நல்ல விதமாக இருந்தார். ஆனால் எதிர்பார்த்துட்டு இருந்தார், அது அவருக்கு வரல. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா
சனி வந்து உச்சமாயி வக்ரமானது துலாத்தில், ஓகேங்களா? அது ஒன்று. சரி, சனி வந்து இங்கே பார்த்தது வக்ரமாயிரனாலுக்கு அந்த சனி பார்வை கூட பெருசாக பாதிக்காது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இயல்புக்கு மாறாத்தன்மையில் இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இது குரு வந்து இங்கே பார்க்குறாரு. நான் வந்து நேற்றே சொன்னது தான், குரு வந்து இங்கே பார்க்குறாரு. அப்போ அவருக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு செலவு இருக்குது அப்படின்ட்டு இது இந்த அமைப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று நான் சொல்லலை, அதுக்காக தான் இப்போ நான் போட்டது. ஏன்னா நான் ஒரு 2-3 ஜாதகத்தை ஒரே டைமில் போட்டனால டக்குன்னு அது வந்து நினப்பு வரல, ஓகேங்களா? இவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் என்றைக்குமே நான் இங்கே இருந்திருந்தேன்னா, லோக்கலில் நான் இருந்தேன், அவர் கூட நான் இருந்திருந்தேன்னா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனாலும் என்னையும் வெளியே அனுப்பிச்சிருச்சு, ஓகேங்களா? என்னையும் வெளியே அனுப்பிச்சிட்டு நான் அவர் கூட அந்த நேரத்தில் நான் இல்லாதனால அவருக்கு வந்து கரெக்டான ஒரு இது கொடுக்க முடியல. அதனால் இருந்தாலும் ஃபோனில் வந்து சொன்னனால அவர் அங்கே போய்ட்டு, இங்கே நேரில் இருந்திருந்தாக்கா நான் கூட இருந்தது என்னென்ன பண்ணுமே இருந்து இது வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். ஆனாலும் என்னையை வெளியே அனுப்பிச்சிருச்சு. என்னையை வெளியே அனுப்பிச்சனால, ஏன்னா இவருக்குலாம் இந்த மாதிரி நடக்கணும்னு இருக்குது, அதனால் என்னையை வெளியே அனுப்பிச்சிருச்சு. ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் வந்தாக்க நானே கூப்பிட்டு போயிடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இவருன்னு கிடையாது, பொதுவாக யாராக இருந்தாலுமே நானே கூப்பிட்டு போய் அவருக்கு என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கே கூப்பிட்டு போய் என்ன பண்ணணும் என்னன்னு சொல்லி பண்ணி அவரை வந்து காப்பாற்றிடுவோம். அந்த மாதிரி சர்வீஸ் தான் நான் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இவருக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, முக்கியமான விஷயம், இவ்வளோ சுபத்துவமாக இருந்து பாருங்க, சுக்கிரன் வீட்டில் இருந்து இங்கே பார்க்குறாரு, ஓகேங்களா? எங்கே பார்க்குறாரு? ராகுவை பார்க்குறாரு. ஒரு 8ஆம் பார்வை, 7, 8, 8ஆம் பார்வை பார்க்குறாரு, சிறப்பு பார்வை. அடுத்து குரு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. அடுத்து சனியும் சுபத்துவமாக இருந்து பார்க்குறாரு. முக்கியமாக வந்து சந்திரன் பாருங்க, வளர்பிறை சந்திரனில் ராகுவையும் பார்க்குறாரு, லக்னத்தையும் பார்க்குறாரு, சுக்கிரனையும் பார்க்குறாரு, ஓகேங்களா? இவ்வளோ இது இருக்குது. இருந்து ஏன் இந்த மாதிரிலாம் நடந்து இவ்வளோ சுபத்துவமாக இருந்து ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாக்கா, 12ஆம் வீட்டில் ராகு வந்து பாவத்துவம் பார்த்தா என்ன ஆகுங்க, ஓகேங்களா? என்ன ஆகுன்றதும் உங்களுக்கு தெரியும். 12ஆம் வீட்டில் ராகு பாவத்துவமாக இருந்துச்சுனாக்கா அங்கே என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்க விடாமல் இவ்வளோ சுபத்துவமாக இருந்து இங்கே வந்து பார்க்குறாரு. அதுக்கு இங்கே வந்து ராகு வந்து 12ஆம் வீட்டில் அவரை போக விடாமல் காப்பாற்றுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ சுபத்துவம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அஷ்டமத்து சனி, ஓகேங்களா? அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குது. அவர் வந்து கடகராசி, ஓகேங்களா? மகர லக்னம் கடகராசி, ஓகேங்களா? கடகராசி. அந்த கடகராசிக்கு மட்டும் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? புனர்பூசம், பூசம், ஆயில்யம், ஓகேங்களா? இந்த 3 நட்சத்திரம் வந்து கடகராசிக்கு உண்டானது. அப்போ புனர்பூசத்தில் வந்து 4ஆம் பாதம் மட்டும் வரும், பூசத்தில் 4 பாதம் வந்துடும், ஆயில்யத்தில் 4 பாதம் வந்துடும். கரெக்டாக அவர் வந்து அவர் பாதத்தில் ஆயில்ய நட்சத்திரம் அவர் பாதத்தில், அவருக்கு என்ன பாதமோ அந்த பாதத்திலே வந்து இருக்கிறாரு. யாரு? சனி, அஷ்டம சனி, ஓகே. ராசியிலிருந்து சனி கோச்சாரப்படி எங்கே இருக்கிறாரு? அஷ்டம சனி கோச்சாரப்படி குரு எங்கே இருக்கிறாரு? இங்கே அவரோட இது சந்திரன் இருக்கிறாரு. சனி வந்து இங்கே இருக்கிறாரு கோச்சாரப்படி, கும்பத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு 8ல் இருந்தால் அஷ்டமத்து சனி இல்லைங்களா? அதான் அஷ்டம சனி, ஓகே. அப்படி இருக்கிறாரு. சனி இங்கேயே இருந்தாக்க அது ஜென்மசனி. அப்போ ஜென்மசனி இது யாருக்கு நடக்குது? கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்குது, ஓகேங்களா? அப்போ இந்த இதில் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கு. அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் எவ்வளோ தெரில, ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதான் அஷ்டம சனி கரெக்டாக அவரோட நட்சத்திரத்துக்கு வந்தவொடனே இவருக்கு அஷ்டம சனி வந்தாலே என்னென்ன பண்ணணும், நம்மளுக்கு மூளை வேலை செய்யாது, உடம்பு என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியாது, நம்மளுக்கு எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரண ஒரு விஷயம் அது இவ்வளோ பெருசாகி இந்த அளவுக்கு ஆனதுக்கு மெயினான காரணம் அஷ்டமத்து சனி. இவ்வளோ சுபத்துவம் இருக்குது, இவ்வளோ இருந்தும் ஏன் நடக்கலை, இவ்வளோ செலவும் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அஷ்டமத்து சனி. அதனால தான் எப்போயுமே வந்து அஷ்டமத்து சனியில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தொந்தரவுகள்லாம் வரும். அதே சமயத்தில் நம்ம நல்லாவே எந்த பிரச்சனையும் எந்த வேலையும் பண்ணாமல் இருந்தாவே
நல்ல வேலை கெட்ட வேலை எந்த வேலையும் பண்ணாமல் இருந்தாவே நம்மளுக்கு பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக தேடிட்டு வரும். ஓகேங்களா? அது சும்மா கொஞ்சம் நஞ்சம்லாம் வராது, ரொம்ப பெருசாக வரும் அஷ்டம சனி நடந்தாக்க. ஓகேங்களா? ஜென்ம சனி கூட அஷ்டம சனி மாதிரி இவ்வளோ இது பண்ணாது. ஆனாலும் ஜென்ம சனி வந்து நிறையா பிரச்சனை பண்ணும். ஆனால் அதை விட பல மடங்கு பார்த்திங்கன்னா அஷ்டம சனி. ஓகேங்களா? அதனால தான் இந்த அஷ்டம சனி தான் இவருக்கு இவ்வளோ வேலை பண்ணுச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா புதன் வந்து என்ன ஆகிட்டார், அவர் 0 டிகிரியில் இருக்கிறார் புதன். பார்த்தீங்களா? நீ 0 டிகிரின்றப்ப இந்த கோட்டில் இருக்கிறாரு. இந்த கோட்டில் இந்த கோட்டில் இருக்காரு. இங்கே 0லேருந்து ஒரு 0லேருந்து 30 டிகிரி. அப்போ 0வில் இருக்கிறாரு. 1 2 3 4 5 அப்படிலாம் அந்த டிகிரியில் இருந்தாக்கா அவர் நீச்சல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவருக்கு. இப்போ 0ன்றப்ப நீச்சல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து 19 டிகிரி. அப்போ புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அஸ்தகத்தை பற்றி சொல்கிறப்ப சொல்லியிருக்கேன். புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. அப்படியே அஸ்தங்க தோஷம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்கம் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் வந்து 19 டிகிரி, புதன் வந்து எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு, 0 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கிடையாது, புதனுக்கு வந்து எத்தனை டிகிரியில் அஸ்தங்கம் ஆவார், 13 டிகிரியில் அஸ்தங்கம் ஆவார். ஓகேங்களா? சுக்கிரன் வந்து 9 டிகிரி, குரு வந்து 11 டிகிரி, புதன் வந்து 13 டிகிரி. ஓகேங்களா? அடுத்தது வேறு யார், சனி வந்து 15 டிகிரி, செவ்வாய் வந்து 17 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஸ்தங்கமாகிற டிகிரி தான் இப்போ நான் சொன்னேன். அதனால் வந்து இதை பார்த்துங்க. அப்போ இவருக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. ஆனால் நீச்சம் அப்படின்றப்ப உங்களுக்கு 0 டிகிரியில் அப்போ தான் ஆரம்பிக்க போகுது. அதனால் வந்து அதனால தான் வந்து அவர் நல்லா படித்தார். அந்த காலத்துலேயே வந்து அவருக்கு இயர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வந்து 1955 பிறந்தவர். அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா 1955 வந்து பிஇ. ஓகேங்களா? அந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் பிஇ முடிச்சுட்டு ஒரு ஹை, அதாவது ரிட்டையர்ட் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை பொசிஷன் போக முடியல. ஆவரேஜாகவே அப்படியே இருந்துட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆகிட்டார். அது காரணம் என்னன்னாக்கா என்ன சொன்னால் சனி உச்சமாகி வக்ரமாயிட்டார். ஏன்னா தொழில்காரகன், வேலைக்காரகன். அவர் பார்த்திங்கன்னா சனி சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் இருந்தார். ஓகேங்களா? இரும்பு சம்மந்தப்பட்ட, ரயில்வேனாவே இரும்பு தானேங்க, ரயில்வேனாலே இரும்பு தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையில் தான் இருந்தார். அதனால் இதுதான் அமைப்பு. இவருக்கு இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணம் அஷ்டம சனி. அதனால் அஷ்டம சனி வந்து யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இதாக இருந்துக்கணும். என்ன இருந்தாலும் அதோட வேலையை அது பண்ணிட்டு தான் போகும். ஓகேங்களா? அதுக்கு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து மனசை வந்து நல்ல விதமாக வச்சுக்கிறதுக்கு யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம மனசை வந்து ஓரளவுக்கு அப்படியே ஒருநிலைப்படுத்தி அப்படியே வச்சுக்கிட்டோம்னா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வந்து அந்த கஷ்டத்தை தாங்க முடியும். ஓகேங்களா? அது வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இது முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் இப்போவே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்மத்துக்கு என்னது ஃபஸ்ட்டு மகம், பூரம், உத்திரம். ஓகேங்களா? மகம், பூரம், உத்திரம். அப்போ மகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 பாதமும் வந்துடும், பூரத்தில் வந்து 4 பாதமும் வந்துடும், பூரத்தில் 4 பாதம், இதில் உத்திரத்தில் 1 பாதம் மட்டும் வரும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் சேர்ந்தது தான் ஒரு ராசி. ஒரு ராசியில் வந்து 9 பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மகம் 1ஆம் பாதத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போவே வந்து சிம்டம்ஸு ஸ்டார்ட் ஆகிருக்கும். நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 4-5 பேர் பார்த்துட்டேன். இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது. அவங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கும் எல்லாமே பார்த்திங்கனாக்கா காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி ஜாபுக்கு வேலைக்கு போக முடியாமல் 3-4 மாதமாக வீட்டோடு இருக்கிற இன்கம் கிடையாது. எவ்வளோ கஷ்டம், இன்கம் இல்லைனாக்கா எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் என்னது சிம்ம ராசிக்கு வந்து அந்த மாதிரி வந்து சிம்மத்துக்கு முதல் பாதத்தில் யாரெல்லாம் இது மகத்தில் வந்து முதல் பாதத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்போவே சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி தியானம், எக்ஸசைஸு, உடற்பயிற்சி, வாக்கிங் இந்த மாதிரிலாம் செஞ்சு மனசை வந்து
நல்ல விதமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும், அவங்க பாதத்தை விட்டு வெளியே போகிற வரைக்கும், ஓகேங்களா? அவ்வளோ அக்யூரேட்டாலாம் வந்து சொல்ல முடியாது. நான் நேற்று சொன்ன பாருங்க, என் ஜாதகத்தில் வந்து டைம் வந்து எங்கள் அம்மாவே வந்து 1 to 1:30 தான் சொன்னாங்க. அதனால் வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன வந்துச்சுனாக்கா அந்த பாதங்கள்லாம் மாறும். ஓகேங்களா? கரெக்டாக இந்த பாதத்தில் தான் அவங்க வந்து ஜாதகம் கொடுத்துருந்தாலும் அது வந்து அவ்வளோ அக்யூரேசின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அது எந்த பாதன்றதை கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைமிங்கில் கொஞ்சம் வித்தியாசம் வந்துச்சுனாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அதனால் வந்து மொத்தத்தில் மொத்தம் 4 பாதம். ஓகேங்களா? மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களே வந்து ஜாக்கிரதையாக இருந்துருங்க. ஜாக்கிரதை மீன்ஸ் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு மனசை நல்ல விதமாக வச்சுங்க. டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகும், அந்த நேரத்தில் பயங்கர டென்ஷன் வரும், என்ன பண்ணுறதுனே புரியாது, அப்படியே மனசு வந்து ஒரு நிலையாகவே இருக்காது. ஓகேங்களா? சரி, அடுத்தது சரி, இப்போ ஒரு ஜென்ரலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அந்த பொருத்தம் பார்ப்போம் இல்லைங்களா? என்ன பொருத்தம் பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன பொருத்தம் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அனுகூல பொருத்தம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 10 பொருத்தம் நான் பார்க்குறதில்ல. ஏன்னா அதில் வந்து 10 பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணவங்கள நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு 60 to 65% வந்து நல்லா இல்லை. ஓகேங்களா? அதில் வந்து ஒரு 35% வந்து உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக பொருந்தி இருக்கும். அனுகூல பொருத்தம் அவங்க பார்க்காமே பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதனால் அந்த 35% அவங்க நல்லா இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 65% ஏன் நல்லா இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னாக்கா, இந்த அனுகூல பொருத்தத்தில் அவங்களுக்கு பொருத்தம் வந்திருக்காது. அவங்க மேரேஜ் பண்ண நேரத்தில் என்ன வந்திருக்கும்? அஷ்டமசனி நடந்திருக்கும், இல்லை ஜென்மசனி நடந்திருக்கும், இல்லை அப்படின்னாக்கா 6-8 தசாபக்திகள் தசா நடந்திருக்கும், இல்லை அப்படின்னாக்கா அட்டம பாதக மாரக தசாபக்திகள் நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கும். ஓகே, அதனால் வந்து அவங்களுக்கு இந்த 60 to 65% இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு இந்த மாதிரிலாம் போயிட்டு பிரச்சனையோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்குது. காரணம் இல்லைன்னா சஷ்டாஷ்டகத்தில் 6-8 இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? 6-8 வந்துச்சுனாக்கா அந்த ராசியில் பார்த்திங்கனாக்கா 6-8 ராசி, 6-8 லக்னம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாவே அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும். அவங்க லைஃப் ஃபுல்லாகவே எதிரியை பார்க்குற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் வீடு என்னது? கடன், நோய், எதிரி. ஓகேங்களா? அதனால் வந்து இது 6-8 தசாபக்திகள், இது சஷ்டாஷ்டகம் இந்த மாதிரி வந்து இதிலெல்லாம் மேரேஜ் பண்ணாக்கா கண்டிப்பாக பிரச்சனை தான். அவங்க லைஃப் வந்து அவ்வளோ நல்லா எதில் பண்ணாலும் சஷ்டாஷ்டத்தில் இப்போ வந்து 6-8 தசாபக்தியில் பண்ணாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். புக்தி முடிஞ்சிருச்சு, தசா முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு போதுன்னு வச்சுங்க. ஆனால் சஷ்டாஷ்டகம் பண்ணியாச்சுனாக்கா 6-8 இருக்கிற ராசியோ லக்னமோ வந்து சஷ்டாஷ்டகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு எதிரி கூட இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங். அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ இருக்காது. ஓகேங்களா? அவங்க 2 பேருமே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஆக்ட் பண்ணுவாங்க. 2 பேருமே நடிப்பாங்க. அவங்க உண்மையான வாழ்க்கை அங்கே இருக்காது. எல்லாமே வந்து ஆக்டிங்காகவே போயிட்டுருக்கோம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அவங்க நல்லா தானே வாழ்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஓடுறது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து இந்த ஜோதிடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பிளட் குரூப்பை பொறுத்து தான் பார்ப்பேன். 2005-6 பார்த்தீங்கன்னாக்கா பிளட் குரூப்பை வச்சு பொருத்தம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து நல்லா சக்ஸஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ பொதுவாக வந்து அந்த பிளட் குரூப்பை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, பொதுவாக என்னென்ன பிளட் குரூப் இருக்குது? பிளட் குரூப் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஏ குரூப்பு, பி குரூப்பு, அடுத்தது ஓ, அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஓகேங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. சரி, ரைட்டு. இது நெகட்டிவ் பாசிட்டிவ் விட்டுருங்க. இப்போ இந்த பொதுவாக சொல்கிறேன், இந்த ஏ குரூப்காரங்களாம் எப்படி இருப்பாங்க? பொதுவாக
பொதுவாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர் சொல்லணும் அப்படின்னாக்கா பொதுவாக ஏ குரூப்காரவங்க எப்படி இருப்பாங்க கேட்டிங்கனாக்கா, தனிமை, அவங்க தனிமையை விரும்புவாங்க. ஓகேங்களா? தனிமையை விரும்புவாங்க. எந்த வேலையுமே பார்த்தீங்கன்னாக்கா தனித்து நின்று பண்ணுவாங்க. யாரோட தயவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க இந்த வேலை செய்யணுனாக்கா அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா தனித்து போய் அந்த வேலை ஆகிறதுக்கு யார் கேட்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி யாரையும் சப்போர்ட்டுக்கு வச்சுக்காமல் அவங்களே போய் எல்லாத்தையும் சாதிப்பாங்க. இண்டிபெண்ட்டாக வந்து சாதிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பி குரூப்புக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கொஞ்சம் அவசரம் மாதிரி, எதுவுமே வந்து அவசரமாக செய்வாங்க. எந்த முடிவும் பார்த்திங்கன்னா அவசரமாக எடுப்பாங்க. நிறையா வந்து அவசர முடிவுனால் சில இதில் சக்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் ஏமாறுவாங்க. ஓகேங்களா? ஏமாறுவாங்க. ஏமாந்ததுக்கப்புறம் தெளிவு வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இவங்க. அவசரம் மட்டும் இல்லை, இதில் நிறைய இருக்குது. இது அதே மாதிரி தனிமை மட்டும் கிடையாது. தனிமை ஒரு சும்மா ஜெனரலாக எழுதியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஓ குரூப்புக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக சொல்லப்போனால் எந்த முடிவையும் வந்து சீக்கிரமாக எடுக்க மாட்டாங்க. பொதுவாக வந்து எந்த முடிவையும் சீக்கிரமாக எடுக்க மாட்டாங்க. அப்படியே வந்து முடிவு எடுத்து அவங்க வச்சுருந்தாலும் அதை வந்து வெளியே சொல்கிறதுக்கு தயங்குவாங்க, சொல்ல மாட்டாங்க. சரி, முடிவு எடுத்து வச்சாச்சு. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு வேலையை ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சா, இப்போ இது பண்ணலாமா அப்படின்னாக்கா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஆனால் முடிவு பண்ணிட்டாரு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் முடிவு பண்ணி வச்சிருக்கிறத வந்து சொல்லக்கூட மாட்டேன்ட்டார். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஓ குரூப்பு. அப்புறமா வந்து சரி முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு 2-3 தடவை ஒரு 10 தடவை கேட்டதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவார் ஓ குரூப். அதனால் வந்து எந்த முடிவுமே வந்து டக்குன்னு எடுக்க மாட்டார். ஓகேங்களா? அதனால் வந்து ரெண்டாவது ஏன் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தப்பும் வராது, அங்கே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏபி குரூப்புக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்னு சொல்ல போனாக்கா, இவங்களுக்கு வந்து கோபம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஓகேங்களா? கோபம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. வந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தாங்க முடியாது. கோபம் வந்து டக்குன்னு வரும், தாங்க முடியாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்திங்கனாக்கா முடிவு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. எடுத்துட்டாங்கன்னா எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க இவங்க ஏபி குரூப் காரங்க. ஓகேங்களா? இது வந்து சும்மா பொதுவாக சொல்கிறது. ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த குரூப் இப்போ பிளட் குரூப்புன்னு வச்சிங்களேன். இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த குரூப்புக்காரன் என்ன குரூப்பு, இப்போ ஒருத்தர் வந்து ஓ குரூப்பு இல்லைன்னா பி குரூப்னு வச்சிங்களேன், ஏ குரூப் ஏதோ ஒரு குரூப் வச்சுங்க. ஒருத்தர் வந்து ஓ குரூப்பாகவே இருக்கிறாரு, இல்லை ஏவியாக இருக்கிறாரு, ஏதோ ஒன்று. சரி, இப்போ நம்ம வந்து ஓ குரூப்னே வச்சுக்குவோம், இல்லை ஏ குரூப்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஏ குரூப்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இல்லை பி குரூப்னு வச்சுங்க. பி குரூப், பி குரூப்பு ரத்தம். அப்போ இந்த பி குரூப்னா அந்த பி குரூப்புக்கு உண்டான கேரக்டர் வந்து நம்ம பொதுவாக சொல்கிறதில்ல மாதிரிலாம் இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓரளவுக்கு தான் பொதுவாக சொல்கிறது மேட்ச் ஆகும், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ குரூப் வந்து ஒரு பொதுவாக சொல்கிறேன், இவங்க எல்லாமே எல்லா ஓவும் அப்படியே இருப்பாங்களா அப்படின்றதுலாம் கிடையாது. எப்படி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்பா வந்து பி குரூப்பாக இருக்காருன்னு வைங்க, அம்மா வந்து ஓ குரூப்பாக இருக்காங்க. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பி வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, பி குரூப் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு இவங்களுக்கு பிறக்கிற பி குரூப்பு ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்தது ஏ ப்ளஸ் பி
ஈக்குவல் டு இந்த பி ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் பி ப்ளஸ் ஓ, இங்கே வந்து ஓ ப்ளஸ் பி, இது இந்த பி ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ ப்ளஸ் ஓ ஈக்குவல் டு இந்த பி ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஓ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு இந்த பி ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்தது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒரு மாதிரி இவங்க இந்த பி இப்போ வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்தது ஏபி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பி குரூப்பு ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்தது ஏபி ஏபி ப்ளஸ் பி ஈக்குவல் டு இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்த பி ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்தது ஏபி ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு இவங்க ஒரு இதில் பிறக்கக்கூடிய பி ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துங்க, சும்மா இதுலேயே நிறைய இருக்குது, இன்னும் காம்பினேஷன்ஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது. நாங்கள் இப்போ வந்து இது இங்கே இது இடம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஓ ஓ ஓ ப்ளஸ் ஏபி போட்டாச்சா? ஓ ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு பி இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்தது ஏபி ப்ளஸ் ஓ இவங்க இந்த பி ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்தது ஓ ப்ளஸ் ஓ ஈக்குவல் டு பி இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த பியிலே வந்து பலவிதமான, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குரூப்புக்குமே அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கேன் 2005-6 அனலைஸ் பண்ணி இதை இவ்வளவும் வச்சு பொருத்தம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ பிளட் குரூப்பை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். என்னென்ன குரூப் இருக்குது? ஏ குரூப்பு, பி குரூப்பு, ஏபி, ஓ. ஓகேங்களா? மொத்தம் 4 பிளட் குரூப் இருக்குது. இப்போ ஜோதிடத்துக்கும் எதுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பகை கிரகங்கள், ஜென்ம பகை கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? அது யார்? நம்ம இதில் சொல்லணும்னாக்கா யார்? ஜோதிடத்தில் யார் யார் இருக்காங்க? செவ்வாய், சனி. அடுத்தது சூரியன், சனி. இதில் சனி சூரியன், சனி. அதே மாதிரி சனி செவ்வாய். அடுத்தது சுக்கிரன், சந்திரன். இவங்களுக்கும் ஆகாது. ஓகேங்களா? பகை தானே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா யார்? சுக்கிரன், குரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா பகை தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பகை இது வந்து இந்த பிளட் குரூப்பில் நம்ம சொல்லணும் யாருன்னா, இந்த பகைன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு பெரிய கடல். இதெல்லாம் சும்மா ஒரு அவுட்லைனுக்காக நான் சொல்கிறேன். நான் இது இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய கடல் இது. ஓகேங்களா? இதை பற்றி பேசணும்னா வந்து பத்தாது. நான் இது வருஷங்கள்லாம் பத்தாது. அது அவ்வளோ இருக்குது இதில். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா சும்மா ஒரு இதுக்காக ஜென்ரலாக நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால என்னன்னா, ஏ ப்ளஸ் பி இவங்க வந்து பகை கிரகங்கள் மாதிரி இவங்க இந்த மாதிரி ஏ குரூப்புக்காரங்களையும் பி குரூப்புக்காரங்களையும் சேர்க்கக்கூடாது. இவங்களாம் சேர்க்கக்கூடாது. சேர்த்தாக்க பிரச்சனை. ஓகேங்களா? சும்மா ஒரு பொதுவாக சொல்கிறேன், சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சேம் குரூப் கூட சேர்த்துடலாம். பி ப்ளஸ் பி இல்லை ஓ ப்ளஸ் ஓ, ஏபி ப்ளஸ் ஏபி, அதே மாதிரி ஏ ப்ளஸ் ஏ இவங்க கூட சேர்த்துடலாம். இதெல்லாம் கூட சேர்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரோட அப்பா அம்மாவோட பிளட் குரூப்பு வேறு வேறையாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு இப்போ தான் நான் சொன்னேன் பார்த்தீங்க, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குரூப்பெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் டிஃபர் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து சேம் குரூப்பை வந்து சேர்க்கலாம். ஆனால் அவங்க அந்த கேரக்டர் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா கோவம் வந்துச்சுன்னா 2 பேருக்கு வரும். அப்புறம் சரியாயிடுச்சுனாக்கா உடனே சரியாயிடும். அதே சமயத்தில் இந்த பி ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்த பி ஒரு மாதிரி இருப்பாங்க. 2 பேரும் ஒரே கேரக்டரில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா
வேறு 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 குரூப்பு. இவங்க அப்பா அம்மா வேறு குரூப்பு, இவங்களோட அப்பா அம்மா வந்து வேறு குரூப்பு. அப்போ இவங்களுக்கு பிறந்திருக்க பி இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இவங்களுக்கு இந்த பி வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும் என்ன அதுன்றத அவங்களோட கேரக்டர் வந்து பார்க்கணும். அதுக்கு கேரக்டர்ன்றது எப்படி பார்க்குறது? பேசணும் அவங்கள்ட்ட. ஒரு 10 நிமிஷம் பேசினாவே அவங்களுக்கு எந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது புரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? இது வந்து சேம் குரூப் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி கிராஸில் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஏதாவது இந்த ஏபின்றது இது ஒரு ட்ரெயினில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு தண்டவாளம், இது ஒரு தண்டவாளம். இந்த 2 தண்டவாளம் பார்த்திங்கன்னா சேருமா? சேராது, ஓகேங்களா? சப்போஸ் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? எங்கேயாவது ஒரு இடத்துல சேரும். இந்த ட்ராக் இப்படி போகும், இந்த ஜாயிண்ட் இப்படி வந்து இந்த ட்ராக் இப்படி போகும். அதே மாதிரி இங்கே இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து இப்படி போகும், இப்படி பிரியும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரியும், அந்த இங்கேருந்து பிரியிறப்ப பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். டப்புன்னு ஒரு சவுண்ட். நீங்கள் ட்ரெயினில் போகிறப்ப ஃபீல் பண்ணி பாருங்கள், எங்கேயாவது டப்புன்னு ஒரு சவுண்ட் வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரியுதுன்னு அர்த்தம். ஒன்று பிரியுது, இல்லைன்னா சேருதுன்னு அர்த்தம். அப்போ வந்து ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 2 பேரும் ஒன்று சேர்த்தாச்சுன்னா லைஃப்பில் வந்து இவங்களோட கேரக்டர் வந்து தனியாக இருக்கிறது. அதாவது என்ன, ஏவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா தனிமையாக இருப்பாங்க. தனிமை ப்ளஸ்ஸு இவங்க வந்து ஜாலியாக இருக்கும்னு நினைப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப தனிமை, தமிழ் இங்கிலீஷில் இவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க, இவங்க வந்து தனிமையாக இருப்பாங்க, அலோனாக இருப்பாங்க, ஓகேங்களா? இவங்க வந்து அலோனாக இருப்பாங்க, இவங்க வந்து எல்லாத்துலேயும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனிமையாக இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து அவ்வளோ ஒத்து போகாது. அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? எல்லா விஷயத்துலையும் கான்ட்ராவாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பொருந்தாது. அதே மாதிரி ஒவ்வொருதும் இப்படி தான். அதே மாதிரி ஏபி ப்ளஸ் ஏ, அதே மாதிரி ஏபி ப்ளஸ் அந்த ஏபிலே பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன பாருங்கள், அந்த ஏபியில் ஏ ப்ளஸ் பி இவங்க சேரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் இங்கே 2மே சேர்ந்தே இருக்குது. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க? 2 கேரக்டருமே இருக்கும். இந்த தனிமையாக இருக்கிறதும் இருக்கும், அதே மாதிரி பியோட கேரக்டர் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக அப்படி இருக்குன்னு நினைக்கிற குரூப் எல்லாத்துலேயும் வந்து ஃப்ரீ. அதை ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு சர்க்கிள் இருக்கிறவங்களா, ஏ வந்து அவங்களோட திங்கிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்கும். ஏ வந்து ஏ பிளட் குரூப்போட திங்கிங் ஃபுல்லாக இந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்கும். அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகாது அவ்வளோ சீக்கிரம். போகும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஓ குரூப்பும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எப்படி இருக்கும். ஆனால் ஓ குரூப் ஏ மாதிரி ஓ குரூப் கிடையாது, ஓகேங்களா? இந்த ஓ குரூப் வந்து இந்த ஓ குரூப்னு வைங்க. இந்த ஓ குரூப் சர்க்கிள்குள்ளே தான் திங்கிங் இருக்கும். ஆனால் திங்கிங் இருந்தாலுமே அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியே போய் பண்ணுவாங்க. அவங்களோட ஓ குரூப்போட இது பார்த்தீங்கன்னா இங்கே திங்கிங் ஃபுல்லாக இங்கே இருக்கும் அவங்க சர்க்கிளில். ஆனால் இவங்க வந்து டோட்டலாகவே ஒரு சர்க்கிள்குள்ளேயே அவங்க திங்கிங்கு எல்லாமே, அவங்க வாழ்க்கை எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ளேயே தான் இருக்கும், ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன இதுன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஓ குரூப்புக்காரங்க வந்து அவங்க திங்க் பண்ணுறது யாருக்கும் தெரியாது, அவங்க என்ன பண்ணுறாங்க என்னன்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவங்க செயல்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? செயல்படுத்துகிறாங்க என்னது, ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துகிறப்ப அவங்களுக்கு வெளியே தெரிஞ்சிடும். அப்போ வெளியே. ஆனால் இந்த ஏ குரூப்புக்காரங்க வந்து என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு வேலையை பண்ணாலும் சரி, அவங்க பண்ணுறது யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த கேரக்டர் இது வந்து இந்த பொருள் வாங்குறதுக்கு மட்டும் சொல்லணும், பொதுவாகவே சொல்கிறேன், ஓகேங்களா? அது இது. அப்போ இந்த ஏவோட கேரக்டர் வந்து இப்போ நம்ம இதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஏ வந்து அவங்களோட திங்கிங் ஃபுல்லாக சர்க்கிளில் இருக்கும். பியோட இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பி குரூப்போட திங்கிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்க்கிள்குள்ளேயே இருக்காது.
அவங்க திங்கிங் ஃபுல்லாக இந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்காது. ஆள் தான் வீட்டு உள்ள இருப்பாங்களே ஒழிய அவங்க திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே தான் இருக்கும். எல்லா இதுவும் சர்க்கிளுக்கு வெளியே தான் இருக்கும். அவங்க திங்கிங் ஃபுல்லாக பி குரூப்போட திங்கிங் பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்கும். எல்லாமே வீட்டு உள்ள அவங்க திங்கிங் இருக்காது. அதனால தான் மேக்ஸிமம் பி குரூப்காரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் அப்போ இந்த 2 பேரும் எப்படி சேராது. இவங்க சர்க்கிள் உள்ளே திங்க் பண்ணுறவங்க, இவங்க சர்க்கிளுக்கு வெளியே எல்லாமே வெளியே தான் இருக்கும். அப்போ இவங்க 2 பேருக்கும் ஒத்து வராது. அப்போ பகை கிரகங்கள் மாதிரி நம்ம இதில் பகை கிரகங்கள் மாதிரி இவங்க ஏபி 2 பேருமே. ஓகேங்களா? அதனால தான் இந்த ஏபியை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கல் நம்ம எப்பயுமே இந்த பலன் எடுக்கிறப்ப அந்த ராகுக்கு அதுக்கு பலன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப திணறுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் தான். இது பொண்ணோட இது பெண்ணுன்னு வச்சுங்க, பெண்ணு, இது ஆண். இப்போ இவங்களுக்கு ஏ பார்த்தீங்கன்னாக்க இது பெண்ணுக்கு ஏ 60% இருக்குது, பிக்கு 40% தான். அப்போ மொத்தம் 100%. அப்போ ஏவோட கேரக்டர் 60% இருக்குது, பியோட கேரக்டர் 40% இருக்குது. இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இதில் 60% யார்? பி, 40% ஏ. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இவங்க 60% டாமினேட் பி தான் டாமினேட் பண்ணதுனாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா ஏ கூட இருந்தாலுமே அந்த தனிமையை அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. ஓகேங்களா? இதில் பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ 40-60ன்றது நான் சும்மா போட்டிருக்கேன். இதில் 30, இதில் பார்த்தீங்கன்னாக்கா 30, 70 இப்படி இருக்குது. ஓகேங்களா? 30-70% இப்படி இருக்குது. 20-80 இப்படி இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏபின்னு வச்சுங்க, ஏபி குரூப் இருக்குது. ஆனால் இவங்க ஏபிக்கு உண்டான கேரக்டர்லேயே இருக்க மாட்டாங்க, சம்மந்தமே இருக்காது. ஓ குரூப் மாதிரியே இருப்பாங்க. ஓ குரூப்போட பொதுவான கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருப்பாங்க. அதே மாதிரி பி குரூப் இருக்கிறாங்க, பி குரூப்போட பொதுவான கேரக்டர்லேயே இருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஓ மாதிரியே இருப்பாங்க. அதுக்காக ஏ மாதிரி இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓ மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி ஏ குரூப்புக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நேரத்தில் பி மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஓ மாதிரி இருப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா ஏபி மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏபி மாதிரி இருப்பாங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஏபி மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே ஏபி கேரக்டரில் இருப்பாங்க. அதாவது என்னது, அவங்களோட ஒரிஜினல் ஏபி குரூப்பு அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஓ குரூப் மாதிரியே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட குரூப் ஏபி குரூப். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பி குரூப்புக்காரங்க இந்த கேரக்டர் பி குரூப்புக்கு உண்டான கேரக்டர் இருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஓ குரூப் இது கேரக்டரில் இருப்பாங்க. அதே மாதிரி ஏ குரூப்புக்காரங்க ஓ குரூப் மாதிரியே தான் இருப்பாங்க, ஆனால் ஏ குரூப் கேரக்டர். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. சும்மா உங்களுக்கு 1-2 இதுவே உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஜோதிடத்தில் சாரம் சொல்கிறோம் இல்லைங்களா, சாரம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் பி குரூப்னு வைங்களேன், இல்லை ஓ குரூப், ஏதோ ஒன்று, எல்லா டைமும் பிஏ போடுறோம். ஓகே, ஓ குரூப்னு வச்சுக்கோங்க. ஓ குரூப். இப்போ இந்த ஓ குரூப்ன்றது தான் ஒரு கிரகம், ஒரு கிரகம். இப்போ இந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது,
எந்த சாரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா. எந்த செவ்வாய் சாரத்தில் இருக்குது, சனி சாரத்தில் இருக்குது, புதன் சாரத்தில் இருக்குன்றது நம்ம வந்து சாரம் சொல்லுவோம். அதில் எந்த நட்சத்திரன்றதை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஓகேங்களா. இது அப்பா அம்மாவோட பிளட் குரூப் என்ன, இதுதான் சாரம். அப்பா அம்மாவோட பிளட் குரூப் என்ன, அவங்க வந்து இந்த பிளட் குரூப்காரங்க ஆணா பெண்ணா. ஆணன்னு இருந்துச்சுனாக்க இவங்க வந்து ஆணாக இருந்துச்சு அப்படின்னாக்க, ஆண் அப்படின்னுச்சுனாக்க அவங்களுடைய தாய்மாமன், அவங்களுடைய தாய்மாமனோட கேரக்டர் வந்து இந்த ஆணுக்கு 30% இருக்கும். ஓகேங்களா. தாய்மாமனோட இது 30% இருக்கும். இதே பெண்ணாக இருந்துச்சு, ஓகேங்களா, இதே பெண்ணாக இருந்துச்சு, யார் இந்த ஓ குரூப் வந்து பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க இருக்காங்களா, அத்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களோட கேரக்டர் வந்து 30% வரும். அத்தை 30% வரும். ஓகேங்களா. இதுதான். இது வந்து தாய்மாமன் வந்து எப்படி சாரம், அதுவும் சாரம் மாதிரி தான். ஓகேங்களா. இங்கே அப்பா அம்மா சாரம், அதில் தாய்மாமன் மாதிரி அப்படின்றப்ப அது ஒரு சாரம். அப்போ இதெல்லாம் ரொம்ப டெப்த்தில் போக போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 2005 2006 பார்த்தீங்கன்னா எல்லாம் அனலைஸ் பண்ணி இப்போ நான் ஜோதிடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிளட் குரூப்பையும் வச்சு இப்போ அந்த பொருத்தம், அனுகூல பொருத்தம், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பண்ணுறப்ப அப்போ கேரக்டர் இவங்க எப்படி இருப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இந்த பொருத்தத்தில் நம்மளுக்கு அனுகூல பொருத்தம் ஓகே ஆயிடுச்சு. என்னென்ன அனுகூல பொருத்தம் என்னென்ன நம்ம பார்ப்போம். அனுகூல பொருத்தத்தில் ஃபஸ்ட்டு வந்து லக்னம் சஷ்டாஷ்டகமாக இருக்கா, ராசி சஷ்டாஷ்டகமாக இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து ஆயுள் பார்ப்போம். அடுத்தது 6-8 தசாபக்திகள் நடக்குதான்னு பார்ப்போம். அஷ்டம திசை நடக்குதா, ஜென்மசனி நடக்குதான்னு பார்ப்போம். அடுத்தது என்னது, சுக்கிரன் நிலை பார்ப்போம், செவ்வாய் நிலை பார்ப்போம், ராகுகேது நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க வேறு என்ன பார்ப்போம், கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கான்னு பார்ப்போம். அடுத்தது வேறு என்ன, ஆயுள் காரகன் எப்படி இருக்கிறாரு, ஓகேங்களா, ஆயுள் காரகன் எப்படி இருக்கிறாரு அது பார்ப்போம். மொத்தத்தில் ஜாதகத்தை வந்து கணிச்சிட்டு இவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, இந்த தசாக்கள்லாம் வந்து எப்படி இருக்குது, தசாபக்தி இப்போ நான் சொன்ன தசாபக்தி எதெல்லாம் வரக்கூடாதோ அந்த தசாபக்திகளில் தான் காலங்களில் தான் அவங்க இருக்கிறாங்களா, அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குதா, ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது கேந்திராதிபத்தி தோஷம் இருக்குதா, ஓகேங்களா. அப்புறம் முக்கியமானது அட்டம பாதக மாரக இந்த தசாபக்திகள் வந்து நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா. பாதகாதிபதி, அட்டமாதிபதி, அடுத்தது மாரகாதிபதி. அட்டம்ன்றது என்னதுங்க, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி. ஓகேங்களா. ஒவ்வொரு சரம் ஸ்திரம் உபயம் ஒவ்வொரு இதுக்கு எதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சு, சரி பண்ணலாம், இதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே பண்ணலாம். எல்லாத்துக்கும் இது வந்து இதாகும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலவங்களை பார்த்தீங்கன்னா புக்தியில் வந்து பிரச்சனை இருக்கும், சில டைமில் தசையிலே பிரச்சனை இருக்கும். இன்னும் ஒரு 2-3 வருஷம் இல்லை 3-4 வருஷம் இருக்கும். ஆனால் அந்த மாப்பிள்ளையை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து கேட்குறப்ப நம்ம அனுகூல பொருத்தம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து அவயவ தசா நடக்குது, இல்லைன்னா பாதகாதிபதி தசா நடக்குது, இல்லை ஏதோ ஒரு இது நடக்குது அப்படின்னாக்கா அது எந்த கிரகம், அந்த கிரகம் வந்து அந்த ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்குது, என்ன இது அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குதா, இல்லை மேரேஜ் பண்ணாக்கா எவ்வளோ நாளைக்கு பிரச்சனை இருக்கும், என்ன இது அந்த பிரச்சனையை வந்து ஆப்போசிட் பார்ட்டி மீன்ஸ் அவங்க மாப்பிள்ளையாக இருந்தால் பொண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை, இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஜாதகம் வெயிட்டாக இருக்கா, அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு வர கஷ்டங்கள்லாம் தாங்குவாரா, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாரா அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஃபைனலாக வந்து பிளட் குரூப், இந்த பிளட் குரூப் வந்து நான் பார்க்காம நான் வந்து பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா.
ப்ளட் குரூப் வந்து மெயினாக வந்து பார்க்கணும். அப்போ ப்ளட் குரூப் வந்து பார்க்குறப்ப கேரக்டர் வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துடும். அப்போ பொண்ணோட அப்பா அம்மா ப்ளட் குரூப் என்னது, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ப்ளட் குரூப் என்ன, இதெல்லாம் நான் கேட்பேன். கேட்டுட்டு ஓகே அவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஆகுது, இவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஆகுது அப்படின்றப்ப அப்போ இவங்க என்ன கேரக்டரில் வரும். ஏன்னா பொண்ணுக்கு வந்து பொண்ணோட அப்பா அம்மா வந்து ஏபி குரூப்னு வைங்க, ஏபி குரூப்போ இல்லை ஏபியோ இது ஏதோ ஒன்று இப்படி இருக்கிறப்ப இது வந்து பெண் ஓ குரூப், இது ஓ பி, இவங்களுக்கு பிறக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இவங்க பியாக இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ இவங்க வந்து ஒரிஜினலாக வந்து பி தானா இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறாங்களா, அதே மாதிரி இவங்க ஒரிஜினலாக பி ஓ தானா இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்களான்னு அவங்கள்ட்ட பேசுகிறப்பே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன கேரக்டரில் வராங்க. ஒரு 10 நிமிஷம் பேசினாவே அவங்க என்ன பிளட் குரூப்போட கேரக்டரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ சில பேர் நம்ம ஜோதிடத்துலேயே சில பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நடந்து வராங்கன்னு வைங்களேன், உள்ள அப்போ தான் நடந்து வராங்க. அவங்களோட பார்வை, அவங்களோட பேச்சு, அவங்களுடைய ரெஸ்பெக்ட்டு, இதெல்லாம் வச்சு இவங்க எந்த கிரகத்தோட ஆளுமையில் இருக்கிறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஜாதகத்தை பார்த்தப்ப கரெக்டாக நம்மளுக்கு நம்ம நினச்சது சரியாக போச்சு, இது கரெக்டாக தான் இருக்குது, அதிக சுகத்துவமாக இருக்கிற கிரகம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து ஒரிஜினலாக வந்து ஓதானா, ஆனால் அவங்களுக்கு பிளட் குரூப் ஓவாக இருந்தாலும் அது ஒரிஜினலாக இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி வந்து இதெல்லாம் நான் பார்த்துட்டு அப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஓகே திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓகே நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. இதில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிக்கல பொண்ணை பிடிக்கலையா அப்படின்றது இது மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்கள் சைடு பார்த்துங்க. என் சைடு வந்து விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டேன், இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடுவேன். இதுதான் வந்து ஒரு சும்மா பிளட் குரூப்பை வந்து ஒரு ஜென்ரல் அவுட்லைன் கூட சொல்ல முடியாது, இது சும்மா ஒரு கோடு லைட்டாக அப்படி போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதனால் வந்து இது உள்ள டெப்த்துக்கு போக பார்த்திங்கன்னா இது பெரிய கடல், இது பிளட் குரூப்ன்றது. ஏன்னா அவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குது. கேரக்டர் வந்து ஒவ்வொரு இதுவும் எப்படி இருப்பாங்க, என்ன இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றது இதே தான். இப்போ எப்படி ஜோதிடத்தில் வந்து நான் வந்தவொன்னா எங்கெங்கெல்லாம் போய் ஜாதகத்தை வாங்கணும், பிறந்த நேரம், டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வாங்கி நான் எல்லா ஜாதகங்கள்லாம் எல்லாம் கணிச்சு எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி அந்த இந்த 2005 2006 பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலும் எங்கே ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எந்த ஃபங்க்ஷன் யாராவது தெரிஞ்சவங்க சும்மா அப்படி லைட்டாக பேசினாவே நீங்கள் என்ன பிளட் குரூப்புங்க அப்படின்னு இது கேட்டோன்னா எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசுவார். நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போய் முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா பேசுவார். அப்போ அவர் என்ன மாதிரி பேசுகிறார் என்னது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நமக்கு அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு ரைட்டு இவங்க இப்படியே ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் வந்து கேரக்டர் வந்து எப்படி டிஃபர் ஆகுது, ஒரே பிளட் குரூப்பாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க, இவ எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா பயங்கரமான சக்ஸஸ். அதுக்கப்புறம் தான் வந்து பொருத்தம்லாம் பார்க்க ஆரம்பிச்சது. இந்த கேரக்டர் வச்சு நான் இது செட் ஆகுங்க, நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அப்போ எனக்கு ஜோதிடமே தெரியாது, ஓகேங்களா. அப்போ வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. என் லக்னமே வந்து எனக்கு 11 மாதத்துக்கு முன்னாடியே லக்னம்னு ஒன்று இருக்குது அப்படின்றதே எனக்கு 11 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த 11 மாதத்துல தான் நம்மளோட ஜோதிடத்தோட இது இருக்குது. அதனால் வந்து இதுதான் விஷயம். அதனால் ஒரு சும்மா ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். மற்றபடி வந்து சும்மா ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன் நான், ஓகேங்களா. அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு செயல்படுன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகத்தை போட்டு சொல்லியிருக்கேன். அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து மிதுன லக்னம், கேந்திராதிபத்திய தோஷம் வந்து பாருங்க, குரு இங்கே இருக்கிறாரு, ஓகேங்களா. கேந்திராதிபத்திய தோஷன்றது என்னது, கேந்திராதிபத்திய தோஷன்றது வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடியது, ஓகேங்களா. கேந்திராதிபத்திய தோஷம் வாழ்நாள் முழுக்க இது நடக்கிறது, ஓகேங்களா. அது வந்து எப்போ நடக்கும், முழுசாக எப்போ வந்து செயல்படும் அப்படின்னாக்கா தசையில் வந்து செயல்படும்,
ஓகேங்களா. ஆனாலும் வாழ்நாள் முழுக்க எந்த அந்த அந்த கிரகம் எந்த வீட்டில் உட்காந்துருக்குதோ, எந்த கேந்திரத்தில் உட்காந்துருக்குதோ, அந்த அந்த கேந்திரத்தில் உண்டான பலனை வந்து நம்மளுக்கு அடி வாங்கும். அந்த வீட்டில் இருக்கிற ஆதிபத்தியம் அடி வாங்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 4ஆம் கேந்திரம், இது இப்போ 7ஆம் கேந்திரம். இப்போ ஜெயலலிதா அம்மா அது பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் கேந்திரம். 7ஆம் கேந்திரத்தில் அடி அடி வாங்குச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு திருமணம். 7ஆம்ன்றது என்னது? களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானத்தில் வந்து என்ன நம்மளுக்கு கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், இல்லை அப்படின்னாக்கா பங்குதாரர்கள், அடுத்தது ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், இவங்கெல்லாம் இவங்களோட ஏரியா. ஆனால் மெயினாக வந்து நம்ம வந்து என்னது கணவன் ஸ்தானத்தை எடுத்துக்குவோம். ஓகேங்களா. கணவன் ஸ்தானம் அப்படின்றப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. அது காரணம் என்னென்னா இந்த தோஷம் செயல்பட்டுச்சு, முழுசாக செயல்பட்டுச்சு. ஏன் எப்போ 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 செயல்பட்டுச்சு? அவங்க குருதசை வந்தப்போ இது வந்து செயல்பட்டுச்சு. ஓகே, எப்படி இது எதனால் செயல்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னத்துக்கு குரு என்னவா இருக்கார்? ஆட்சியாக இருக்கார். ஓகேங்களா. அதே மாதிரி அவங்களோட மற்ற கிரகங்கள்லாம் பார்க்குறப்ப எந்த ஒரு பாவத்துவமும் கிடையாது. பாவ பார்வையோ, ஓகேங்களா, சேர்க்கையோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தனிச்சு இருக்கிறாரு. தனிச்சு இந்த மாதிரி இருக்கிறப்ப சப்போஸ் உங்களை செவ்வாயோ இல்லை சனியோ இந்த மாதிரி எங்கேயாவது இருந்து பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த தோஷம் செயல்படாது. ஓகேங்களா. தோஷம் செயல்படாது. அப்போ இவங்களுக்கு எந்த அந்த மாதிரி பாவத்துவமான பார்வை எதுவுமே கிடையாது. அப்போ ஓவர் சுபத்துவம், ஆட்சியவர் இருக்கிறாரு. ஆட்சியாக இருந்தால் தான் இது. இதே வந்து கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகேங்களா, கன்னி இங்கே 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 எடுத்துங்க, இப்படி கூட எடுத்துங்க. இது மிதுனம். இங்கே கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு குரு இங்கே இருக்கிறாரு அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேக்சிமம் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் ரொம்ப அதிகமாக யாருக்கு வந்து செயல்படும் அப்படின்னாக்கா உபய லக்னங்களுக்கு தான் செயல்படும். இந்த மூளை 4 மூளை, ஓகேங்களா, உபய லக்னங்களுக்கு செயல்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து இது மிதுன லக்னம், புதன் வந்து இங்கே இருக்கிறாருன்னு வைங்க. புதன் இங்கே இருக்கிறாரு. புதன் இங்கே இருந்தால் என்ன ஆகும்? 1 2 3 4 4ஆம் கேந்திரத்தில் புதன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகேங்களா. அப்போ ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்றப்ப அங்கே 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது? தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். மெயினாக படிப்பு, கல்வி தான் வச்சுங்க மெயினாக. மற்றதும் அடி வாங்கும். ஆனாலும் கல்வியே அங்கே இல்லை அப்படின்றப்ப அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி வரும்? அவங்க வீடு, வாகனம், அந்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம். அப்போ சுகமாக இருக்கிறது எல்லாம் அடி வாங்குது. ஓகேங்களா. படிப்பு தான் ஃபஸ்ட்டு. படிப்பு வந்து ஃபுல்லாக அடி வாங்குது. அவங்க பார்த்தீங்கன்னா 2வது 1வது ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க. அப்படியே போயிருந்தாலும் 5வது நின்றுருப்பாங்க, இல்லை 6வது படிச்சிருப்பாங்க, இல்லை ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு 10வது வரைக்கும் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் அவங்க வந்து படிப்பு ஆரம்பத்துலேருந்து வராது. அப்போ பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட நாலேஜ் இல்லாதனால அவங்க வந்து பெரிய லெவலில் வேலைக்கு போக முடியாது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறப்ப ஏதோ அவங்க சொந்த காலில் நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால் ஏன்னா சுகஸ்தானம் டோட்டலாக அடி. சுகஸ்தானம் டோட்டலாக அடி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கேந்திராதிபத்திய தோஷம். எப்போ இது செயல்பட முழுசா? புதன் தசையில் தான். ஓகேங்களா. ஆனால் வாழ்நாள் முழுக்க செயல்படும். புதன் தசையில் முழுசாக செயல்படும். ஓகேங்களா. அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை வந்தப்போ டோட்டலாக அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சோ அத்தனை இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எப்படி அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, எதனால் வந்துச்சு? இப்போ இவங்களுக்காவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன்றதுனால படிப்பு மட்டும் தான் போச்சு. ஓகேங்களா. ஏன் படிப்பு மட்டும் போச்சு? படிப்புக்கு உண்டான ஸ்தானம், அதனால் படிப்பு போச்சு. ஆனால் இங்கே என்னென்ன கனெக்ட் ஆகுது பாருங்கள். என்னென்ன கனெக்ட் ஆகுது? குரு வந்து என்னென்ன மாதிரி அவர் செயல்படுறாரு? ஃபஸ்ட்டு இது என்ன லக்னம்? உபய லக்னம். உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதி,
இவங்க 3 பேரும் யார்? பாதகாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீடு, உபய லக்னங்களுக்கு 7ஆவது வீடு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. மாரகாதிபதி 7ம் 11ம் உபய லக்னக்கு மாரகாதிபதி. ஓகேங்களா. அடுத்தது கேந்திராதிபதி 7. அப்போ மாரக மாரக பாதக கேந்திர இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டதுனால மூணுத்தையுமே குரு தான். 3மே பார்த்தீங்கன்னாக்க குரு தான். அப்போ பாதகாதிபதியும் குரு தான், மாரகாதிபதியும் குரு தான், கேந்திராதிபதியும் குரு தான். அப்போ குரு தசை வந்துச்சு, அவங்களுக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே நடந்துச்சு. ஓகேங்களா. அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா என்னது? வாழ்நாள் முழுக்க செயல்படும், அது தசையில் முழுசாக செயல்படும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து மற்ற இதுக்கு எப்படின்றத கேந்திரத்தில் மற்ற இதுக்கு எப்படி பொறுத்திங்க. ஆனால் உபய லக்னங்களுக்கு தான் வந்து முழுசாக செயல்படும். அதிக அளவு பாதிப்பு வருது யாருக்கு? உபய லக்னங்களுக்கு தான். ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே குரு வந்து பாவத்துவமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தோஷம் செயல்படாது. ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருக்குமோ இல்லையா, முழுசாக செயல்படாது. அதனால தான் கேந்திராதிபத்தியை பற்றி ஸோ சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நான் இது வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னன்னு தெரியல. ஓகேங்களா. சரி, இப்போ நேற்று வந்து என் ஜாதகத்தில் வந்து அடுத்த தசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன், கமெண்ட்டில் போட சொன்னேன். இது வரைக்கும் யாரும் போடல. சரி, இருந்தாலும் நான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிகினர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நோட்டில் நான் சொன்ன மாதிரி எழுதுங்க, ஜாதகத்தை வந்து நோட்டில் போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அந்த மாதிரி நோட்டில் போட்டு எழுதுவாங்க. எழுதிட்டு வேகமாக எழுதிட்டு அந்த மொபைலில் தான் போடுவாங்க. மொபைலில் போட்டு டக்குன்னு இந்த கிரகங்கள்லாம் எழுத சொல்லியிருப்பேன். எழுதுவாங்க. எழுதுகிறப்ப எழுதி முடித்தவொடனே இங்கே அவங்களோட பேர் எழுதிங்க. அவங்களோட பேர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதுக்கு முன்னாடி டைமு, ஏஎம்மா பிஎம்மான்றதை கரெக்டாக போட்டுங்க. இங்கே சென்டரில் போட்டுங்க. மேலே எல்லாம் எழுதாதீங்க, இங்கே சென்டரில் போட்டுங்க. அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கிரகத்தை விட்டுருவாங்க. ஓகேங்களா. ஏதாவது ஒரு கிரகத்தை விட்டு, அதனால தான் வந்து இந்த மாதிரி நோட்டில் எழுதிட்டு எண்ணுங்க. 9 கிரகம் இருக்கான்னு பார்த்து 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ மொத்தம் இதை வந்து எண்ணிங்க. இந்த பழக்கத்துக்கு வாங்க, எண்ணிடுங்க. எண்ணிட்டு அப்புறமா சப்போஸ் நீங்கள் தெரியாமல் ஒன்றை விட்டுட்டு நீங்கள் பாட்டு கணிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நேரத்தை கணிச்சிட்டு இருப்பீங்க. என்னடா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லி அப்புறமா தெரியும். ஓகேங்களா. அதனால் ஆரம்பத்திலே வந்து எண்ணிருங்க. இதெல்லாம் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ முக்கியமான விஷயம். அதனால் வந்து இதை வந்து எண்ணிருங்க. எண்ணிட்டு அப்புறமா வந்து கணிக்க ஆரம்பிங்க. லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, அடுத்தது வந்து 6 8 தசாபதிகள் எப்படி இருக்கிறாங்க,
இது 6-8 தசை பக்தி இருக்காங்க. 6 கூடையவர் எப்படி இருக்கிறாங்க, 8 கூடையவர் எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 இல்லை எந்தெந்த கிரகங்கள் இருக்குது. அடுத்தது வந்து 3ஆம் வீட்லேயும் என்ன இடத்துல இருக்குது. அடுத்தது ஸ்தானபலம், இந்த மாதிரி திக்பலம், திருக்பலம், ஓகேங்களா. அதே மாதிரி உபஜயஸ்தானம்னு இருக்குது. 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம். அதில் வந்து கிரகங்களில் இருக்க பாவ கிரகங்கள் இருக்குதா என்ன இது இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தசாபக்தி வந்துடணும். ஸ்தான பலத்தில் வந்து ஆட்சி உச்சமாக இருக்குதா இல்லை நீச்சத்தில் இருக்கா, மூல திரிகோணத்தில் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திக்பலமாக இருந்தால் ஓகே. இல்லை அப்படின்னாக்கா அடுத்தது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்துடணும். நட்பு, பகை, சமம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நான் வந்து எப்பயும் சொல்கிறது தான். ஓகேங்களா. எப்பயும் சொல்கிறது தான் இல்லை, எப்பயுமே இதை தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் டெப்த்துக்கு போகணும். ஓகேங்களா. நம்ம அதுக்கு தான் நம்ம நோட்டில் எழுதுகிறோம் பாருங்கள். எழுதுகிறப்பே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஓகே. இப்போ இந்த இடத்துல கேது தசை எனக்கு இப்போ புதன் தசை இன்னும் ஒரு 5 வருஷமே நம்ம இருக்குது போல இருக்குது. ஓகேங்களா. புதன் தசை இன்னும் 5 வருஷமே நம்ம இருக்குது. இப்போ அடுத்த புக்தி வந்து இப்போ எனக்கு என்ன புக்தி, புதன் தசை ராகு புக்தி. புதன் தசை ராகு புக்தி இப்போ டிசம்பர்லேயே ரொம்ப முடியுது போல இருக்குது. ராகு புக்தி முடியுது. அடுத்தது புதன் தசை ராகுக்கு அப்புறம் என்ன வரும், குரு வரும். அடுத்தது புதன் தசை சனி, சனி புக்தி. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது கேது. இந்த கேது என்ன பண்ணுவார், ஏன் அப்படி கேட்டீங்கன்னா இந்த லக்னத்துக்கு வந்து கேது வந்து ஆப்போசிட் டீம். அந்த அணிகள் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அணிகளில் என்னென்ன குரு அணி, சுக்கிர அணி இப்படி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ குரு அணிக்கு எந்தெந்த இது வருது, அப்போ பார்த்தீங்கன்னா குரு அணியில் வந்து கேது வராரு, சுக்கிர அணியில் ராகு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த லக்னத்துக்கு ஆப்போசிட்டு குருவும் ஆப்போசிட்டு. ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ஆப்போசிட்டு. நம்மளுக்கு ஃபேவரானது இப்போ சூரியன் ஆப்போசிட்டு, சந்திரன் ஆப்போசிட்டு. நம்மளுக்கு ஃபேவரானது புதன், சுக்கிரன், சனி. நம்மளுக்கு ஃபேவர் இதுதான். ஓகேங்களா. அப்போ இப்போ ஆப்போசிட்டான ஒரு தசா வந்து நடக்க போகுது, எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தோராயமாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, தோராயமாக இல்லை கரெக்டாக பார்க்கலாம். ஓகேங்களா. திரிகோணத்தில் குரு இருக்கிறாருங்க. எனக்கு குரு வந்து அட்டமாதிபதி தான். ஓகேங்களா. அட்டமாதிபதி. அடுத்தது லாபஸ்தானாதிபதி. ஓகேங்களா. 11ஆம் வீடு அதிபதி, லாபஸ்தானாதிபதி யார், குரு. அப்போ வந்து அட்டமாதிபதி தசை எனக்கு முடிஞ்சிச்சு. அப்போ இந்த வீடு யாரோட வீடு, புதனோட வீடு. ஓகேங்களா. புதனோட வீடு. அந்த புதன் எங்கே இருக்கிறாரு, அவர் பெருங்கோணத்தில் இருக்கிறாரு. அப்போ சிறுங்கோணத்தில் குரு இருக்கிறாரு. அவர் ஆப்போசிட்டியமாக இருந்தாலும் அவர் இயற்கை சுபர். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல கேது இருக்கிறாரு, குரு சேர்ந்துருக்கிறாரு. டிகிரி கூட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கான்டாக்டில் தான் இருக்குது. அப்போ குருவும் கேதுவும் சேர்ந்துருந்தா கேல யோகம். ஓகேங்களா. கேல யோகம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, ஒரு யோகம். அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு எனக்கு செயல்பட்டுச்சு. ரொம்ப மோசமாலாம் இல்லை, செயல்பட்டுச்சு. ஏன்னா நம்மளுடைய லக்னாதிபதிக்கு தகுந்த மாதிரி தான், லக்னாதிபதிக்கு தகுந்த மாதிரி தான் எந்த யோகமாக இருந்தாலும் வேலை செய்யும்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட சொன்னேன்னு என்னன்னு தெரியல. ஓகே, மற்றவங்கள்ட்ட சொல்லுவேன். ஓகே. அதனால் வந்து எந்த யோகமாக இருந்தாலும் அது செயல்படணும் அப்படின்னாக்கா லக்னாதிபதி நல்லா இருக்கணும். ஓகேங்களா. லக்னமும் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். ஓகேங்களா. அதனால் லக்னம், லக்னாதிபதி ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் எந்த யோகமாக இருந்தாலும் செயல்படும். ஓகேங்களா. யோகம் மட்டும் இல்லை, எவ்வளோ பிரச்சனை, ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வர மாதிரி கிரகங்கள்லாம் இருந்து அவயோக தசை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாக்க, பயங்கர பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ இவர் இப்போ சூரியன் வந்து பகை வீட்டில் இருக்கிறாரு, ஏதோ ஒரு ஆப்போசிட்டு, அதாவது ஜென்ம பகை கிரகங்களோட தசாபக்தி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றப்ப அந்த கிரகம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்ஃபேவராக வந்து ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. அந்த நேரத்தில் கூட நம்ம மனசை தளர விடாமல் நம்ம எல்லாம் நல்லா தாங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னாக்க லக்னாதிபதி கெட்டு போகக்கூடாது. லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. வாழ்க்கையவே வந்து டோட்டலாக வழி நடத்தி கொண்டு போகிறவர் வந்து லக்னாதிபதி தான். அந்த லக்னாதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாக்க, இப்போ தசாநாதன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தசையில் மட்டும்தான் அவர் நாயகன்.
ஓகேங்களா. அதனால் அதே மாதிரி தசாநாதன் மீறி புக்திநாதன் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஜாதகர் வந்து அந்த தசாவில் வந்து முழுக்க முழுக்க லக்னாதிபதி கூட செகண்டரி தான், அந்த தசாநாதன் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. அதனால் வந்து லக்னாதிபதி வந்து நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து தாங்க முடியும். இதை வந்து இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. என்னது, தசாநாதனை மீறி புக்திநாதனும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன் ஈவன் லக்னாதிபதியும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் லக்னாதிபதி நம்மளுக்கு நல்லா இருக்கணும். ஓகேங்களா. ஏன்னா அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசை நடக்குது, இல்லை இது குரு தசை நடக்குது, ஏதோ ஒரு தசை நடக்குது, நல்ல பெரிய தசை நடக்குது அப்படின்னாக்க, எந்த தசையாக இருந்தாலும், சின்ன தசையாக இருந்தாலும் சரி, பெரிய தசையாக இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் அந்த தசாநாதன் தான் அந்த ஜாதகத்தை வழிநடத்த போகிறாரு. அப்போ அந்த தசாநாதன் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஓகே. ஆனால் தசாநாதனை மீறி புக்திநாதன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவங்க தான் இவங்களாம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெப்த்தான விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் புரிஞ்சுக்கிங்க. அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே ஃப்ளோவில் வரப்போ ஒவ்வொன்றா அப்படியே தெரிஞ்சிக்க வேண்டியது தான். எல்லா விஷயத்தையும் பார்த்துங்க. நேற்று கூட ஒருத்தங்க கமெண்ட், நேற்றா இன்னைக்கு நினைக்கிறேன், கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க, என்னமோ கமெண்ட் கொடுத்தாங்க, அது என்னன்னு கூட மறந்து போச்சு. அந்த மாதிரிலாம் வந்து இது டிகிரியை பற்றி நான் அப்பப்போ சொல்கிறேன் இல்லைங்களா. அவ்வளோதான். டிகிரியை பற்றி அப்பப்போ ஏதாவது 1-2 சொல்கிறப்ப அது வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம இவர் பாலாஜி சார் அடிக்கடி சொல்லுவார், திரியை தூண்டி தான் விட முடியும். ஓகேங்களா. யார், பவிஷ்ய மார்க் திரு பாலாஜி அவர்கள் சொல்லுவார், திரியை தூண்டி தான் விட முடியும். நம்ம தான் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து டிகிரி பற்றி நான் அடிக்கடி அப்பப்போ ஒன்று சொல்கிறேன். இது 0 டிகிரிலேருந்து 30, இங்கே 0லேருந்து 30, அப்புறம் இங்கே 31லேருந்து இங்கே 60, இப்போ இங்கே 61லேருந்து அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா. அப்படியே வந்து என்ன ஆகுது, இங்கே 300, இங்கே 0ல் ஆரம்பித்து, இங்கே 0 டிகிரியில் ஆரம்பித்து, இங்கே 360 டிகிரியில் வந்து முடியுது. அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, எல்லாம் நான் எல்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது தான். ஓகேங்களா. அதனால் இது வரைக்கும் எல்லாம் வாங்கி படித்தது கிடைச்சது அதெல்லாம் கூட இல்லை, எல்லாம் வீடியோ கேட்டது தான். அதனால் வந்து உங்களுக்கு நான் அப்பப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் வந்து நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுங்க. நானே வந்து அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த எக்ஸாம்பிள் ஜாதகத்தை வச்சு அதுக்கு தான் நம்ம நீங்கள் ஜாதகத்தை நிறையா பாருங்கள், ஒவ்வொருத்தரோட டிகிரி அப்படியே எழுதுங்க, நோட்டில் எழுதுங்க, நோட்டு போடுங்க. முதல் நேற்று நான் எல்லாம் காட்டணும் பாருங்க, நம்ம நோட்டை போட்டு நீங்கள் எழுத உங்களுக்கு மைண்டில் வந்து புதுசாக க்ரியேட் ஆகும். ஒவ்வொன்றா எழுதாமல் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குற மாதிரி அப்படியே இருக்க வேண்டியது தான், க்ரியேட் ஆகாது எதுவும். ஓகேங்களா. புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து மைண்ட்லேருந்து ஒவ்வொன்றா க்ரியேட் ஆகணும் அப்படின்னாக்க நீங்கள் எழுத தான் க்ரியேட் ஆகும். அதனால் வந்து எழுதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 0லேருந்து அப்படி சுற்றிட்டு வந்து 360 டிகிரி, 360 டிகிரி அது ஒன்று சொல்லியிருக்கேன். அப்போ நான் அப்பப்போ சொல்லுவேன், அந்த டிகிரியை பற்றி சொல்லுவேன். இது இத்தனை டிகிரியில் இருக்குது, அது அத்தனை டிகிரியில் இருக்குது, அப்போ எவ்வளோ வித்தியாசம். நம்ம தான் ஒரு ராசின்றது 30 டிகிரின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா. இப்போ அப்போ வந்து ஒரு கிரகம் வந்து இத்தனை டிகிரியில் இருக்குனாக்கா, ஒரு கிரகம் வந்து இத்தனை டிகிரியில் இருக்குனாக்கா, அப்போ இந்த 0லேருந்து 30 டிகிரிலேருந்து எந்த டிகிரிலேருந்து அது ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ லக்னமே வச்சுங்க, இப்போ லக்னம் வந்து எத்தனை 20 டிகிரியில் இருக்குன்னு வைங்க, 20 டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா, லக்னமே 20 டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு, 0லேருந்து இங்கே தான் 30 டிகிரி தான் சொல்லுங்கள். 0லேருந்து ஆக்சுவலாக இங்கே இருந்தால் 0, ஆனால் இந்த இதுக்கு வந்து இதுதான் 0லேருந்து 30 டிகிரி. ஓகேங்களா. அப்போ இந்த இங்கே 20 டிகிரின்றப்ப நம்ம பிரிச்சுக்கணும். எப்படி பிரிப்பீங்க, 30, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இது 5, 10 டிகிரி, 15 டிகிரி, 20 டிகிரி, இது 25 டிகிரி, இது 30. ஓகேங்களா. இப்படி பிரிங்க. அப்போ இந்த லக்னம் எங்கே உட்காந்துருக்கு, நான் இங்கே எழுதியிருக்கேன், சென்ட்ரல் எழுதியிருக்கேன், ஆனால் லக்னம் எங்கே உட்காந்துருக்கு, லக்ன புள்ளி இது. லக்ன புள்ளி எங்கே இருக்குது. அப்போ 20 டிகிரி அப்படின்னாக்க பாருங்கள், 5, 10, 15, 20 இங்கே இருக்குது.
இதுதான் வந்து லக்ன புள்ளி. எனக்கு லக்னம் இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே இங்கே ஆரம்பிச்சதுனாக்க அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இங்கே வந்து 20னாக்கா இங்கே வரைக்கும் இது வரைக்கும் இருக்குன்னு வைங்க. அப்போ எனக்கு வந்து மிதுனத்துக்கு உண்டானதும் வேலை செய்யும், ரிஷபத்துக்கு உண்டானதும் வேலை செய்யும். ஓகேங்களா? 20 டிகிரினாக்கா அந்த மாதிரி. இப்படி தான் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கணும். எல்லாம் நானே கால்குலேட் பண்ணுறது தான். இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்கல. இது கால்குலேட் பண்ணுறது மட்டும் நம்மளாம் வந்து ஆராய்ச்சி பண்ணாலும் அது வந்து ஜாதகத்தில் வந்து பலன் சொல்கிறப்பையோ இல்லை நம்ம ஆராய்ச்சி பண்ண ஜாதகங்களில் எவ்வளோ ஜாதகம் ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த அந்த நூற்றுக்கணக்கான ஜாதகம் ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி இதில் வந்து இந்த டிகிரியை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறப்போ ஒவ்வொரு கிரகங்கள் வந்து இத்தனை டிகிரியில் இருக்குதுன்னப்போ அப்போ இந்த டிகிரிலேருந்து எந்த டிகிரி வரைக்கும் அந்த கிரகம் இருக்குது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கணும். நம்மளே கால்குலேட் பண்ணிவிட்டு அப்போ அதோட பலன் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும். பாருங்க, ஒரு ஜாதகத்தில் ஒர்க் அவுட் பண்ணேன் நான். பாருங்க, ஒரு ஜாதகத்தில் எப்படி பண்ணியிருக்கேன் இங்கே இந்த இது எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? கலர் கலராக போட்டு அந்த டிகிரியை வச்சு போட்டு இங்கே பாருங்கள் எந்தெந்த இதில் இருக்குது. அப்போ எந்தெந்த என்ன மாதிரி அவங்களுக்கு பலன் இருக்கும். இந்த கலர்லாம் கூட போட்டுக்க பாருங்க. ராகு எந்த மாதிரி இருக்குது, புதன் எப்படி இருக்குது, சூரியன் எப்படி இருக்குது. அப்போ என்ன எங்கெங்கெல்லாம் சூரியன் வந்து டச் ஆகுது. இப்போ சூரியன் வந்து 28 டிகிரின்றப்ப அங்கே 2 டிகிரி தான் இருக்குது, மற்றதெல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு, வந்த மாதிரி தான் கணக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ இதெல்லாம் வச்சு பலன் எடுக்கிறப்ப அவ்வளோ துல்லியமாக வருது. ஓகேங்களா? அவ்வளோ துல்லியமாக வருது. அதனால் வந்து நீங்களாம் வந்து அனலைஸ் பண்ணுறது தான். டிகிரியை பற்றி ஒன்றும் பாடம் நீங்கள் சொல்லி தரலையே அப்படின்னா அதை அப்பப்போ நான் சொல்கிறேன்ல, அவ்வளோதான். இதான் இப்போ வர பாருங்கள், தெளிவாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது டிகிரி? அதான் ஒரு ராசி சக்கரன்றது என்னது, ராசி சக்கரன்றது என்னது, 360 டிகிரி 360 டிகிரி கொண்டது. அதில் 12 கட்டங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குது, பிரிவாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு கட்டமும் 30 டிகிரியாக இருக்குது. அவ்வளோதான். 2 விஷயம் சொல்லிட்டேன் பாருங்கள். லக்னத்தை வச்சு சொல்லிட்டேன். அப்போ என் லக்னம் வந்து எந்த இதுலேருந்து எது வரைக்கும் நம்மளுக்கு வேலை செய்யும். அப்போ என்ன இப்போ இது லக்னன்றது யார்? நான். இப்போ என்னை பற்றி நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிதுனத்துக்கு உண்டானது நடக்கும், இங்கேயும் இதுக்கும் நடக்கும், சுக்கிரனுக்கு உண்டானது நடக்கும். ஓகேங்களா? அப்போ மிதுன்றது யார்? புதன். அந்த புதன் இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? இங்கே உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் நேற்றே சொன்னேன், பாவ இது விதிப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு பலனை செய்யாது. ஏன்னா 8ஆம் வீட்டு இதில் போய் மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ இந்த வீட்டு பலனை பண்ணாது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு பலனில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகமும் இல்லை. ஓகேங்களா? அப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் நேற்று சொன்னேன், பாவ விதி சொன்னேன். இங்கேருந்து வந்து 6ல் வந்து மறையிறாரு. அதை வச்சு ஒரு கால்குலேஷனு. இப்போ டிகிரியை வச்சு கால்குலேஷன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்படி தான் வரணும். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், 20 டிகிரியில் இருக்குது. இப்போ இந்த கிரகம் வந்து ஒரு 15 டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா அது எங்கேருந்து எங்கே போகுது போடுங்க, கட்டம் போடுங்க, எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த கிரகம் எப்படி இருக்குன்னா வெவ்வேறு கலரில் போடுங்க, நோட்டில் நீங்களே போடுங்க, வெவ்வேறு கலரில் போட்டு நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வச்சு அவங்களோட லைஃப்பில் அவங்க எப்படி ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப ஒரு 20-25 வருஷமாக அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றவங்கள அவங்களோட ஜாதகத்தை வாங்கி இந்த மாதிரிலாம் போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். அவங்க எப்படி இருந்திருக்கு, ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு தசாபக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க இருந்திருக்கிறாங்களா இல்லையா. உங்கள் கூட பிறந்த ஏன் உங்கள் ஜாதகத்திலே போடுங்களா, உங்கள் ஜாதகத்திலே போடுங்க. உங்கள் ஜாதகத்திலே போட்டிங்கன்னாவே இது நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் போடுங்க, அப்புறம் கூட பிறந்தவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஒவ்வொருத்தராக போடுங்க. இது கேரக்டர் வச்சு என்னென்ன டைமில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, என்ன இது, அப்போ இந்த டிகிரி எல்லாம் கரெக்டாக இல்லையா எல்லாம் நீங்களே அனலைஸ் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் இந்த டிகிரி இதெல்லாம் வந்து இதுக்காக ஒரு கிளாஸ் அப்பப்போ ஃப்ளோவில் வரப்போ அப்பப்போ நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ பார்த்தீங்கன்னா
என்ன என்ன இதுதான் நான் கேட்டேன். கேது தசை மொத்தம் எத்தனை வருஷம்? 7 வருஷம். புதன் தசை மொத்தம் எத்தனை வருஷங்க? புதன் தசை மொத்தம் 17 வருஷம். மொத்தம் 17 வருஷம். ஓகேங்களா? அப்போ கேது தசை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், ஒரே லைனில் சொல்லிடுறேன், ஒரே வேரில் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கேது தசை பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் வந்து புதன் தசை வந்து 17 வருஷம். எனக்கு புதன் தசை வந்து பார்த்திங்கன்னா 24 வருஷம். என்னடா இது 24 வருஷம் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. கேது வந்து யார் வீட்டில் உட்காந்துருக்கா? புதன் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? புதன் வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த புதன் எங்கே இருக்கிறாரு? பெருங்கோணத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. பெருங்கோணத்தில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ ராகு கேது என்ன சொல்லியிருக்கேன்? எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டு அதிபதி போல் வேலை செய்வார். அப்போ அந்த வீட்டு அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு? இங்கே போய் உட்காந்துருக்காரு. அப்போ பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ எனக்கு இது கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் இந்த ஸ்டேஜில் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதுக்கு தான் முன்னோட்டமாக வந்து ஜோதிடம் கிடச்சிருச்சு. இதுதான் எனக்கு பாக்கியம். என் லைஃப்லேயே வந்து ஜோதிடம் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இப்போ நான் வந்து பலன் சொல்கிறது, நான் கற்றுக்கிட்ட விஷயம், என் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஜோதிடத்தில் வந்து நான் கற்றுக்கிட்டு இப்போ பலன் சொல்கிறப்ப இருக்கிற திருப்தி என் வாழ்நாளில் இது வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே இல்லை. அதனால தான் இப்போ இவ்வளோ பரவாயில்ல. அந்த கடைசி காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஜோதிடம் எனக்கு கிடைச்சிது. அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் காசு இருக்கிறதுக்கு காரணமே வந்து இதில் வந்து அவ்வளோ ஈடுபாடு, அவ்வளோ சந்தோஷம். ஓகேங்களா? அவ்வளோ சந்தோஷம். அதெல்லாம் இருக்கிறனால தான் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் ஆரம்பத்துலேருந்து என்னென்னலாம் என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த என்ஜாய் பண்ணதெல்லாம் விட எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கிறது இந்த ஜோதிடம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிற கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். அப்போ அதிக சுபத்துவமாக இருக்கிற கிரகத்தோட தொழில் தான் அமையும், அதில் தான் திருப்தி ஆவாங்க அப்படின்னு ஒரு அமைப்பு எல்லாரோட ஜாதகத்துலையும் இருக்குது. ஓகேங்களா? அந்த தசை எனக்கு சின்ன வயசில் வரல. சின்ன வயசில் வந்துருச்சுன்னா நல்லா படிச்சிருப்பேன். படிக்கிற காலத்தில் வந்துருந்துச்சுன்னா படிப்பு நல்லா வந்திருக்கும். ஏன் ஜோதிடத்துலேயே வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்திருப்பேன். ஓகேங்களா? நான் சின்ன வயசில் நல்லா படித்து வேலைக்கு போயிருந்தா கூட எனக்கு அவ்வளோ திருப்தி வந்திருக்காது. புதன் தசை சின்ன வயசுலேயே வந்திருந்தா கூட. ஆனால் சின்ன வயசில் புதன் தசை வந்ததும் அந்த ஸ்டேஜில் கூட பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து உண்டான அமைப்பு, போகிறதுக்கு உண்டான அமைப்பு எனக்கு வந்திருக்கும். அதில் கூட சந்தேகமே கிடையாது. ஏன்னா நான் 16 வயசுலேயே எனக்கு புக்கு வாங்கினாள். ஓகேங்களா? 16 வயசுலேயே நான் போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். 16 வயசுலேயே ஜோதிட புக்கு வாங்கி பார்த்துட்டு பிரித்து பார்த்துட்டு ஒன்றுமே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு. அப்படியே வச்சுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த புக்கு எங்கே போய் எத்தனையோ வருஷம் வச்சுருந்தேன். அந்த புக்கை பிரித்து பார்க்க ஒன்றுமே புரியாது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டமாதிபதி தசை நடந்துட்டுருச்சு. அட்டமாதிபதி தசை என்ன பண்ணும்? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து சனி தசையில் தொழிலை கொடுத்துச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா சனி சனிக்கும் இதை நான் சொல்ல நினச்சேன். எனக்கு வந்து சனி தசையில் சிவபுக்தி, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை நான் சொல்ல நினச்சேன், அது மறந்துட்டேன். ஓகேங்களா? சனி தசை சிவபக்தி நம்ம ஜென்ம பகை தானே. ஜென்ம பகை ரொம்ப கெடுக்கும் இல்லைங்களா? ரொம்ப கெடுக்கும். ஆனால் இந்த இதில் வந்து எனக்கு நல்லது நடந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு அந்த வீடு கட்டினது, பிளாட்டு வாங்கினது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் நடந்துச்சு.
ஏன் நடந்துச்சு அப்படின்னா, எந்த பாவத்துவமும் எதுவுமே இல்லாமல் அவர் வந்து தனிச்சு நிற்கிறாரு. செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாரு. லக்னன்றது யார்? நான். லக்னத்தை பார்க்குறாரு. கரெக்டாக செவ்வாய் புக்தி வந்தேன்னா, செவ்வாய் புக்தி தானே செயல்படுத்தணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவர் தானே. தசாநாதன் வந்து கண்ட்ரோலர். புக்திநாதன் வந்து செயல்படுத்துகிறவர். அப்போ என்னத்தை செயல்படுத்தினார்? எனக்கு நான் படிச்சுட்டு வந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லைனு, இதெல்லாம் இப்படி வந்து மெடிக்கல் லைனில் தான் இருந்துட்டு இருக்கிறேன், இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறேன்னு வைங்க. ஆனால் செவ்வாய் தசையில் என்னத்தை சனின்றது தொழில்காரகன், ஆயுள்காரகன், இதெல்லாம் ஓகே. அப்போ அந்த இடத்துல என்ன கொடுக்கணும்? செவ்வாய்க்கு உண்டான தொழிலை தான் கொடுக்கணும். இது செவ்வாய் தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். செவ்வாய்ன்றது என்னது? பூமிக்காரகன். ஓகேங்களா? பூமிக்காரகன். அந்த ஸ்டேஜில் செவ்வாய் வந்து சனி தசா செவ்வாய் பக்தி நடக்கிறப்ப எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஷார்ட் பீரியடில் ஒரு ஒரு 2 வருஷம், ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு 2 வருஷம், அதில் வந்து பீக் வந்து அந்த செவ்வாய் பக்தி ஃபுல்லாகவே அந்த பீக்கில் வந்து செவ்வாய் பக்தி. எனக்கு ஒன்றுமே தெரியாத தொழில், சம்மந்தமே இல்லாத தொழில், சம்மந்தமே இல்லாமல் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிற அந்த பூமிக்கு உண்டான தொழிலை வந்து சம்மந்தமே இல்லாமல் அப்படியே லிங்க் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பீக்கில் வந்து ஒன் இயர் பீக்கில், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம், அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நான் நினச்சி கூட இப்படிலாம் நான் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நல்ல விதமாக இருந்துச்சு பாருங்கள். அது அந்த தசாபக்திக்கு வந்து எப்பேற்பட்ட மனுஷன் வந்து அந்த கிரகங்கள் மட்டும் நம்மளுக்கு வந்து சாதகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஜென்ம விரோதியாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அமைப்பு வந்துடும். இன்னொரு விஷயம், இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சனிக்கு உண்டான இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னது? தொழில்காரகன். அப்போ செவ்வாய் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அப்போ செவ்வாய்க்கு உண்டானதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது தொழில் வந்து அந்த 2 வருஷமாக ரியல் எஸ்டேட் தொழில், பூமி சம்மந்தப்பட்ட தொழில் வந்து நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் செவ்வாய் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. இயற்கையாக எப்படி வந்துச்சுன்னே தெரில, ஆனால் எப்படி முடிஞ்சுன்னே தெரில. இதெல்லாம் நான் ஜோதிடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். எனக்கு சனி தசை இல்லை, இப்போ எனக்கு புதன் தசாவே இப்போ இன்னும் 5 வருஷம் தான் இருக்குது. அப்போ பார்த்துங்க. அதனால் வந்து எது ஜென்ம பகையாக இருந்தாலுமே நம்மளுக்கு நல்லது பண்ணும். இப்போ வந்து இந்த லக்னத்துக்கு வந்து இந்த குரு வந்து நம்மளுக்கு வந்து அட்டமாதிபதியாக இருந்தாலும் குரு தசை ஃபுல்லாக வந்து எனக்கு அவ்வளோ மோசமாக இருந்தாலும் உயிருக்கு நிகரான கண்டத்தை கொடுத்தாலும் எனக்கு கொடுத்துச்சு. ஓகேங்களா? குரு வந்து அட்டமாதிபதின்றது என்னது? 8ஆம் வீட்டு அதிபதி. 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம், மேலேருந்து உழுவுறது, மாடி மேலேருந்து உழுவுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ அதுக்கு உண்டானது எல்லாத்தையும் கொடுத்துச்சு. ஓகேங்களா? எல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டு கொடுத்துட்டு கரெக்டாக சனி தசை ஸ்டார்ட் ஆச்சு. சனி தசை ஸ்டார்ட் ஆகுனா அப்படியே டோட்டலாகவே எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் அந்த தசாபக்தியில் அந்த காலங்கள் அப்படியே வர பார்த்தீங்கன்னாக்கா மாறிக்கிட்டே வரும் எல்லாருக்குமே. நம்மளுக்கு கிரக நிலை மட்டும் நல்லா இருக்கணும். ஏதோ கொஞ்சம் அன்ஃபேவராக இருக்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பண்ணி தான் ஆகும், அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த அனுபவிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மனசை வந்து நல்ல விதமாக வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு அதுக்கு மெயினாக யார் வேணும்? லக்னாதிபதி நல்லா இருக்கணும், சந்திரன் நிலையம் நல்லா இருக்கணும். ஏன்னா மனோகாரங்களா சந்திரன் மனோகாரன். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. எனக்கு சனியும் பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம்னா என்னது? நேற்றே சொன்னேன். நீங்கள் வர்க்கோத்தம்னா நவாம்சத்தில் இதே ராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி இருக்கும். அதே மாதிரி இங்கே சந்திரன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சந்திரன் வந்து கொஞ்சம் நல்லா, அதாவது சந்திரன் மாரகாதிபதியாக இருந்தாலுமே கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வர்க்கோத்தமமாக இந்த மாதிரி உச்சம் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆட்சி இந்த மாதிரி இருந்தாக்கா நம்மளுக்கு சந்திரன் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனையாக வராது. மெயினாக சந்திரனோட இது என்னது? சாப்பாடு பிரச்சனையும் வராது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த காரகத்துவத்தை வச்சு அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா அப்படியே மேட்ச் பண்ண வேண்டியது தான். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது.
பாயிண்ட் விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜோதிடம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பதில் நீங்கள் என்ன விஷயமோ அதை புரிஞ்சுக்கிறது பதில் அதுக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் போட்டு நீங்கள் சுற்றி சுற்றி போட்டு எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா மெயினாக உள்ளே இருக்கிற விஷயம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். பாயிண்ட்டை எடுங்க. பாயிண்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுங்க. நம்ம ஜோதிடம்னா என்ன? ஃபஸ்ட்டு ஜோதிடம்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன ஜோதிடம்னா என்னது? வான்மண்டலத்தில் உள்ள கிரகங்களின் ஒளிகள் மற்றும் கதிர்கள் மனித வாழ்வை எவ்வாறு நிர்ணயிக்கின்றன? அவ்வளோதானே விஷயம். வச்சுங்களா? சாதாரண விஷயந்தான் இது. இதை பேஸாக வச்சு என்னென்ன கிரகங்கள் எப்படி எப்படி இருக்குது, அப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் இது ராசிகள், இதெல்லாம் போட்டு பார்த்து எல்லாம் இது பண்ணி உங்களுக்குள்ளேயே ஒரு அப்படியே அனலைஸ் ஆக வேண்டியதுதான். அப்படியே அனலைஸ் பண்ண வேண்டியதுதான். அனலைஸ் பண்ணி ஜாதகங்கள், அதுக்கு நம்மளுக்கு ஜாதகங்கள் நிறையா சேர்த்துக்கிட்டே வரணும். சேர்த்துக்கிட்டே வந்து நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, சனி தசா செவ்வாபக்தி ஜென்ம விரோதியான ஜென்ம பகையான கிரகங்கள். அந்த தசாபக்தி நம்மளுக்கு நல்லது பண்ணுச்சு. ஏன் நல்லது பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இதுதான் சொல்ல வந்தேன். என்னென்னா நல்லது பண்ணுச்சு, ஆனால் நம்மளுக்கு ஆப்போசிட், நம்ம டீமுக்கு ஆப்போசிட் டீம் இல்லைங்களா? அதனால் அந்த இது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலாக நிறையா ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்கை கொடுத்துச்சு. ஓகேங்களா? சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்கை கொடுத்துச்சு. அப்போ என்னது? மன அழுத்தத்தை கொடுத்துச்சு. அந்த டைமில் ரியல் எஸ்டேட்டில் நல்ல விதமாக நடந்துச்சு, ஆனாலும் அதுக்கு உண்டான மன அழுத்தத்தை கொடுத்துச்சு. ஓகேங்களா? அப்புறம் அந்த தசை முடிஞ்சவொடனே எல்லாம் என்னென்ன அந்த அதில் இருந்துச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த தசை இது தசான்ற புக்தி முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடுச்சு. அப்புறம் டக்குன்னு வேறு அப்படி மாறிடுச்சு. சரி, இப்போ இன்னும் கேது தசையே இன்னும் அதான் இது முடிச்சிட்டேன். எனக்கு 24 வருஷம் புதன் தசை நடக்கிற மாதிரி கணக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேது ராகு கேது இருக்கிற இடத்தோட அதிபதியோட பலனையும் கூட இருக்கிற கிரகத்தோட பலனையும் எந்த கிரகம் பார்க்குதோ, எந்த கிரகம் பார்க்குது? சனியும் சுபத்துவ பார்வை தான். சனியும் பார்க்குது, சுக்கிரனும் பார்க்குறாரு. வேறு யார்? இங்கே குரு இங்கே பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ராகு கிட்ட குரு சரண்டர் ஆகிட்டார். ஒரு 2 டிகிரியில் சரண்டர் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு கெட்டு போயிட்டார். நல்லா புரிஞ்சு, முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கெட்டு போயிட்டார். கெட்டு போனதுக்கப்புறம் குரு பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு கூட சேர்ந்து கெட்டு போனாலும் குரு டபுள் சப்போர்ட்டு. ஏற்கனவே சுபகிரகம் இவர் சுக்கிரன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட பவரை ராகுகிட்ட கொடுத்து ராகு என்ன ஆகிட்டார்? சுபத்துவம் ஆகிட்டார். சுக்கிரன் கொஞ்சம் பாவத்துவமாக ஒரு 2 டிகிரியில் பாவத்துவம் ஆகிட்டார். ஓகேங்களா? ஆனால் பாவத்துவமாக இருந்தாலும் அவர் இயற்கை சுபர். சரி, அப்படியே அவர் பாவத்துவமாக ஆகிட்டாருன்னே வச்சுக்கோங்க. குரு பார்வை இருக்கு இல்லையா? குரு அவர் வீட்டை அவரே பார்க்குறாருல. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னா சுபத்துவம், லக்னம் சுபத்துவம், அடுத்தது 11ஆம் வீடு சுபத்துவம், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீடு சுபத்துவம், அடுத்தது பாக்கியஸ்தானமும் சுபத்துவம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே நடந்துச்சு. அதனால் கேது தசை நம்மளுக்கு இருக்கிற இடத்தோட அதிபதியோட வேலையும், அடுத்தது எந்த கிரகம் பார்க்குதோ அந்த விதமான பலனையும் இது காரகத்துவத்தையும் பண்ணும். ஓகே, இருக்கிற இடம், பார்க்குற கிரகம், அடுத்தது கூட இருக்கிற கிரகம், இது 3ஓட வேலையை ராகு கேது பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் விஷயம். இந்த கேது தசா இது கேது புக்தி நம்மளுக்கு கேது தசா எப்படி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா 24 வருஷம் எனக்கு 17 + ஒரு 7 20 வருஷம் நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, வேறு ஏதாவது சொல்லுங்களா? அதில் அதான் நேற்றே எல்லாம் சொல்லியாச்சு. அதனால் இந்த டிகிரி விஷயத்தை கமெண்ட் ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அதனால் நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். அதான் பேசிக்கான விஷயம்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்களே ஜாதகத்தை வாங்கி நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? சரி, இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் சும்மா ஜென்ரலாக இது மட்டும் இல்லை, நம்ம ஜென்ரலான விஷயமும் நம்ம இது வாழ்க்கையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஜென்ரலான விஷயத்தை
ஜோதிடத்துக்கு உள்ள எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அதனால் நம்மளுக்கு ஏதாவது பலன் எடுக்க முடியுமா என்னன்றதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி. ஜோதிடத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நல்லா சவுண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஆராய்ச்சியிலே இருக்கணும். இருந்தால் தான் மனசு அமைதியாக இருக்கும். அந்த அமைதியாக இருக்கிற நேரத்தில் பலன் சொல்கிறப்ப இன்னொரு விஷயம், மனசு அமைதியாக இருக்கிறப்ப பலன் சொல்லுங்கள். நீங்கள் டென்ஷனாக இருக்கிறப்ப ஒரு மாதிரியாக உடம்பு சரியில்லை, ஃபீவரு, கோல்டு, தும்மல் வருது அப்படின்ற நேரத்தில் நீங்கள் வந்து பலன் சொல்லாதீங்க. உடம்பு நல்லா, மனசும் உடம்பும் நல்லா இருக்கிற நேரத்தில் பலன் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பலன் கரெக்டாக வரும். ஓகேங்களா? சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன். அடுத்த வகுப்பில் நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஓகே, நன்றி.